भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினிய வண்பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தார் நடியினையே எப்பொழுதும் சிந்திய நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृ योगीन्द्र पादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुज मुनिं भजे. भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम्. श्रीमत् परमहंसेत्यादि யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமியினுடைய திவ்ய அனுகிரகத்துடனே தினந்தோறும் நடந்து கொண்டு வருகிற திவ்ய பிரபந்த தாரை என்கிற இந்த உபன்யாச தொடரிலே நாம் திருவாய்மொழியை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பகவத் விஷயம் என்று எல்லோராலும் போற்றப்படக்கூடிய இந்த திருவாய்மொழியின் ஆழ்பொருள்கள் 5 வியாக்கியானங்களோடு நமக்கு கிடைக்கின்றன. அதில் முக்கியமாக ஈடு 36,000 என்கிற இந்த மகா வியாக்கியானம், இது திருவாய்மொழிக்கு ஒரு கவச்சம் போன்று இருப்பதினாலே ஈடுன்னு பெயர் வந்ததுன்னு சொல்லுவார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஈடு மகா வியாக்கியானத்திலே பற்பல அர்த்த விசேஷங்கள் காட்டப்படுகின்றன. நம்முடைய ஜீயர் சுவாமியினுடைய அனுகிரகம் அடியாக நாம் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் இந்த அர்த்த விசேஷங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதுக்கு எந்த ஒரு விச்சேதமும் வராமல் இது மேன்மேலும் தொடர வேண்டும் என்றும் அடியேன் மங்களாசாசனம் பண்ணுகிறேன். அதற்கு மேலே இந்த ஒரு மகா வித்வத் கோஷ்டியிலே அடியேனையும் ஒரு பொருளாக மதித்து இங்கு உபன்யசிக்க அழைத்தமைக்கு அழைத்தவர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய கிருத்தஜ்ஞதையையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருவாய்மொழி இன்று நமக்கு விஷயமாக ஆக கூடிய அந்த திருவாய்மொழி 8ஆம் பத்திலே
ஏழாம் திருவாய்மொழி இருத்தும் வியந்து என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழி ஆழ்வாரும் எம்பெருமானும் சம்ஸ்லேஷித்து அருளின படிகளையெல்லாம் விளக்கக்கூடியது. எம்பெருமானுக்கு ஆழ்வார் மீது உள்ள ஆறாத காதல் அதை சொல்லக்கூடிய திருவாய்மொழியாக அமைந்திருக்கிறது. இந்த திருவாய்மொழியினுடைய அவதாரிக்கையிலே முதல் வரியே ஈட்டிலே ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்கிறது. இத்திருவாய்மொழியில் பேத்துக்கு கிருஷி பண்ணினபடி கீழடைய. இப்ப இந்த திருவாய்மொழியில் ஆழ்வாருக்கு கிடைத்த பேரு எம்பெருமானோடு ஆழ்வார் கலந்தருளினது. ஆழ்வாரும் எம்பெருமானுமாக சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சம்ஸ்லேஷ திருவாய்மொழி இது. அப்படி ஒரு மகா ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லலாம். இந்த இருத்தும் வியர்ந்துங்கிறது தான் இருக்கிறதுல பெரிய சம்ஸ்லேஷம். ஆழ்வாரும் எம்பெருமானுமாக கலந்து இருந்தது. இப்படி இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வாரும் எம்பெருமானுமாக இருப்பதற்குத்தான் இதற்கு கீழே இவ்வளவு பொய் நின்ன ஞானம்னு திருவிருத்தம் தொடங்கி இதற்கு முன்பாக 8ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழி எல்லியங்காலை வரைக்கும் எம்பெருமான் கிருஷி பண்ணி போந்தான். அதற்காகத்தான் அவ்வளவு காரியமும் செய்து கொண்டு வந்தான். ஆழ்வாருக்கு உண்டான அந்த காதலை விளைவித்து அதை பெரிதாக்கி கடலினும் பெரிதாக்கி இப்படி வளர்த்து கொண்டு போந்தான். இந்த திருவாய்மொழியிலே இந்த பேத்தை ஆழ்வாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எம்பெருமான் பண்ணான் என்று அருளி செய்கிறார். இல்லையா? அப்ப இதோட திருவாய்மொழி முடிந்து போய்விட வேண்டும். இதுதான் இருக்கிறதுலே பெரிய அனுபவம், மகானுபவம்னு சொன்னா ஆழ்வாருக்கு இதுக்கு மேல திருவாய்மொழியே வளரக்கூடாதே. ஆழ்வாரும் எம்பெருமானும் சேர்ந்து விட்டார்கள் என்றால் இதற்கு மேல எதற்கு திருவாய்மொழி இருக்கிறது? இதற்கு மேல 8ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழி தான் இது. இதற்கு மேல 10ஆம் பத்து வரைக்கும் செல்கிறதே, அது எதற்காகன்னு கேட்டா நம்மள அருளி செய்கிறார், மேல் இப்பேத்துக்கு வேலியாய் இருக்கிறது. அப்ப இதுக்கு மேல் இருக்கக்கூடியது எல்லாமே ஆழ்வார் பெத்த இந்த பேத்துக்கு வேலி போட்ட மாதிரி அமைகிறது. இப்ப இதற்கு மேல எந்த ஒரு சம்ஸ்லேஷம் வந்தாலும் அது புது சம்ஸ்லேஷம் கிடையாது. இங்க நடந்ததையே ஸ்மரித்து பார்க்கிறார். இங்கு நடந்ததே மறுபடி நடக்கிறது. இதற்கு வர்த்தகங்களாக ஆகின்றன என்கிறபடியினாலே இதுதான் திருவாய்மொழியிலேயே பிரதானமான ஆழ்வாருக்கு கிடைத்த அனுபவம். இருத்தும் வியந்து என்கிற இந்த திருவாய்மொழி தான் 1000 திருவாய்மொழிகளிலும் வைத்துக்கொண்டு 1000 பாசுரங்களிலும் இந்த இருத்தும் வியந்துங்கிற இந்த 10 பாட்டு இதுல ஆழ்வார் அனுபவித்த அனுபவம் தான் அந்த அனுபவத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழிக்கு, இந்த திருவாய்மொழிக்கு அர்த்தமாக இருக்கக்கூடிய அந்த அனுபவத்திற்கு எம்பெருமான் கிருஷி பண்ணினது, எம்பெருமான் வேலை பார்த்தது, இதற்கு கீழ் உள்ளதெல்லாம் மேலே இதுல கிடைத்த அனுபவத்தை ரட்சிப்பதற்காக வேலி போட்டது, இதற்கு மேலுள்ள திருவாய்மொழிகள் எல்லாம் என்று இதிலே நம்பிள்ளை ஆச்சரியமான ஒரு அர்த்த விசேஷத்தை நமக்கு அருளி செய்கிறார். ஆகையாலே இதனாலேயே நமக்கு தெரிந்திருக்கும் இந்த திருவாய்மொழி எவ்வளவு ஒரு மகத்துவபூர்ணமானது, உயர்ந்தது, ஆழ்வாரும் எம்பெருமானுமாக சேர்ந்தருளின திருவாய்மொழி. ஆகையாலே எல்லாராலும் ஆதரிக்க தகுந்தது இருத்தும் வியந்து என்கிற இந்த திருவாய்மொழி. இப்ப இதற்கு முன்பாக மாயக்கூத்தன் என்கிற இந்த திருவாய்மொழியிலே மாயக்கூத்தனில் விடாய்ன்னு சொல்லுவார்கள். ஆழ்வாருக்கு அந்த மாயக்கூத்தனில் விடாய்ங்கிறது தான் இருக்கிறதுலே பெருசு. இப்ப மாயக்கூத்தனிலே ஆழ்வாரானவர் எம்பெருமானை பெற வேண்டும்னு உருகி நீராகி எம்பெருமானை தன்னுடைய ஆர்த்த துவனியாலே அழைத்தார். இப்படி ஆழ்வார் அழைத்த உடனே இப்படி ஒரு ஆர்த்தியோடு ஆழ்வார் இருக்கிறாரே, நாம் உடனே வந்து இந்த ஆழ்வாருக்கு உதவ வேண்டும்னு எம்பெருமான் ஓடி வந்தான். அவ்விடத்துல காண்பித்தார்கள் ஆச்சாரியர்கள், மாயக்கூத்தனிலே எம்பெருமானை ஆழ்வார் பெற வேண்டும் என்று ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்த்தி, அது நம் வாயாலே சொல்ல முடியுங்கிறதுனால ஆழ்வார் அந்த 10 பாசுரங்கள்ல சொல்லிவிட்டார். ஆனா எம்பெருமானுக்கு நாம் ஆழ்வாரை அடைய வேண்டும்னு இருக்கே ஒரு ஆர்த்தி. பகவானுக்கு இந்த ஆழ்வாரை நாம் எப்படியாவது பெற வேண்டும்ங்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணவன் அவன். ஆகையாலே அந்த ஆர்த்திய பேச்சிலே சொல்ல முடியாது, வார்த்தைகளினாலே வெளிப்படுத்த முடியாதுங்கிறதுனால ஆழ்வார் அத்தை காண்பிக்கவில்லை நடுவிலே. இல்லைன்னா அதற்கு ஒரு திருவாய்மொழியாக இருந்திருக்க வேண்டும். எம்பெருமான் எப்படி பதறிக்கொண்டு ஆழ்வாரை அடைவதற்கு எம்பெருமான் எவ்வளவு ஆசைப்படுகிறான் என்பதை நடுவிலே சேர்த்திருக்க வேண்டும். ஆனா அப்படி ஒரு ஆர்த்தி அத்தை வாயாலே வர்ணிக்க முடியாதுங்கிறபடினாலே இவ்விடத்திலே அது சேர்க்கப்படவில்லை. எப்படி பெருமாளானவர் மீண்டு அயோத்தியைக்கு எழுந்தருளும் பொழுது பரத்வாஜாசிரமத்திலே தங்கி அதற்கப்புறம் திருவயோத்தியைக்கு எழுந்தருளினாரோ, அப்படி எம்பெருமான் ஆழ்வார் நெஞ்சுக்கு வருவதற்கு முன்பாக திருக்கடித்தானத்திலே தங்கி அதற்கு பிறகு ஆழ்வாரோடு வந்து சம்ஸ்லேஷி தருளினான்.
ஆகையாலே அந்த சம்ஸ்லேஷம் தான் இந்த இருத்தும் வியந்திலே சொல்லப்படுகிறது. இந்த 10 பாசுரங்களிலே ஆழ்வார் என்ன அருளி செய்கிறார் அப்படிங்கிறத சுருக்கமாக நம்பிள்ளை காட்டி அருள்கிறார் இந்த அவதாரிகையிலே. எம்பெருமான் இந்த ஆழ்வாரை பெற வேண்டும்ங்கிறதுக்காக பகுகாலமாக யத்னம் பண்ணிக்கொண்டே வருகிறான். அப்படி ஆழ்வார் எம்பெருமான் கையிலே அகப்பட்ட உடனே இதற்கு முன்பாக ஆழ்வார் பண்ண அத்தனை பாபங்களையும் எம்பெருமான் மன்னித்தருள்கிறான். ஒரு ஜீவாத்மா இருக்கான், பொதுவாக சம்சாரி சேதனன் இருக்கிறான்னா அவன் எம்பெருமானை சரணடைந்த உடனேயே எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், சஞ்சித எல்லாவற்றையும் போக்குகிறான், கர்மங்கள் எல்லாவற்றையும் அழிக்கிறான். இப்ப அனாதி காலம் புத்திபூர்வகமாக பண்ணி போந்த பிராதிகூல்யங்களை அடைய விஸ்மரித்து எல்லா பாபங்களையும் எம்பெருமானானவன் மன்னிக்கிறான். ஆனுகூல்யம் பிறந்த பின்பு பிராமாதிகமாக உண்டானவத்தை காணா கண்ணிட்டு அதற்கு மேல சரணாகதி அனுஷ்டித்தவுடன் அதுக்கப்புறம் ஏதோ தெரியாம பண்ணக்கூடிய தப்பு, தெரியாம பண்ணக்கூடிய பாபங்களை எல்லாம் எம்பெருமான் எப்படி இருக்கான், காணா கண்ணிடுதல். அது பார்த்தும் பார்க்காம இருக்கான் அப்படின்னு சொல்லுவார்கள். பார்த்திருப்பான், ஆனா தான் பார்க்காத மாதிரி இருந்துடுவான். சரி, ஏதோ தெரியாம பண்ணிட்டான், ஏதோ பிரகிருதி வாசனையினால பண்ணிட்டான், அவன் தெரிந்திருந்தால் பண்ணியிருக்க மாட்டான். ஏன் பண்ணுகிறான், மன்னிப்பதற்கு நாம் இருக்கோங்கிறதுனாலதானே தைரியத்துல பண்ணிக்கிறான். சரி போ மன்னித்து விடுவோம்னு அதை பார்க்கவே மாட்டான் எம்பெருமான். அப்படியே பார்க்காம காணா கண்ணிட்டு விடுவான். தம்முடைய பேத்துக்கு தானே எத்தனித்து. இப்ப ஆழ்வாரினுடைய பேரு, ஆழ்வார் எம்பெருமானை அடைய வேண்டும்னு ஆசைப்படுகிறார். ஆனா அதுக்கு எத்தனம் பண்றது யாருன்னா எம்பெருமான். தம்முடைய பேத்துக்கு தானே எத்தனித்துங்கிற. இப்ப ஆழ்வாரினுடைய பேத்துக்கு எம்பெருமான் எத்தனம் பண்ணுகிறான், ஆழ்வாருக்கு கிடைக்க வேண்டும்ங்கிறதுக்காக, ஆழ்வார் தமக்கு கிடைக்க வேண்டும்னு அவ்வளவு எத்தனத்தையும் பண்ணுகிறான் எம்பெருமான். அதற்கு மேல இப்படி எத்தனம் பண்ணதுனால என்ன பலன் வந்ததுன்னு ஆழ்வாருக்கு அப்படி ஒரு ஆர்த்தி, பக்தியினுடைய உச்சகட்டம். ஆழ்வார் எம்பெருமானை விட்டு தரிக்க முடியாதபடி ஒரு நிலை வந்தது. அந்த ஆர்த்தி எல்லாம் தீரும்படி வந்து சம்ஸ்லேஷித்தான் எம்பெருமான். இந்த சம்ஸ்லேஷத்தை இந்த திருவாய்மொழியில சொல்றாரான, இந்த சம்ஸ்லேஷத்தை சொல்லல, சம்ஸ்லேஷித்து விட்டான் எம்பெருமான். இப்படிப்பட்ட உயர்ந்தவன் இவ்வளவு காரியங்களை பண்ணி ஒரு சம்சாரி சேத்தனன் பக்கல் இவ்வளவு ஒரு வியாமோகத்தோடு வந்து கலக்கிறானே, என்ன ஒரு மகாகுணம், என்ன ஒரு ஆசிரித பாரதந்திரியம்னு எம்பெருமானினுடைய குணங்களை இதிலே பேசுகிறார் ஆழ்வார். தானே அர்த்தியாய் இதுதான் இவருக்கு உபகரித்தானாய் இருக்க அன்னிக்கே தன் பேராய் இருக்கிறபடியை அனுசந்தித்து. இதற்கு மேல எம்பெருமான் வந்து பண்ணுகிறானே, இதெல்லாம் பண்ணுகிறானே எதற்காக, ஆழ்வாருக்கு உபகாரம் பண்ணணும். இப்ப நாம் இருக்கோம், நாம் ஒருவருக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணுகிறோம்னா அவர் நமக்கு வேண்டப்பட்டவரா இருப்பார். இல்ல சரி அவருக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னு நாம் உபகரிப்போம், நமக்கு நல்லது நடக்கணும்னு உபகரிப்போமா? எம்பெருமான் எப்படின்னா தான் பண்ண உபகாரம் இது ஆழ்வாருக்காக பண்ணோம்னு நினைக்காம நமக்காக பண்ணோம்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மகா சுவாவத்தை உடையவன். இப்படி நிருகேதுகமாக எம்பெருமான் தானே வந்து தன் பேராக ரட்சிக்க கூடியவன். இப்படி ஒரு எம்பெருமானினுடைய குணம், மகாகுணம் இருக்கிறதேன்னு அத்தை அனுசந்திக்கிறார் ஆழ்வார். தானே அர்த்தியாய் தன் பேராக வந்து கலந்தவனை நாம் இறப்பாளராய் கூப்பிட்ட விடம் என் செய்தோமானோம் என்று லஜ்ஜித்து. எம்பெருமான் வந்து கலந்தான். கலக்கும் பொழுது ஆழ்வீர் உமக்கு என் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பை விட எனக்கு உம்மீது இருக்கக்கூடிய அந்த காதலானது பாரும் அப்படின்னு தன்னுடைய காதல், தன்னுடைய வியாமோகம், தன்னுடைய அன்பு, இவ்வளவு நாள் ஆழ்வார பிரிந்திருந்த ஏக்கம் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி கொண்டு வந்து கலந்தானா ஆழ்வாரோடு எம்பெருமான். இப்படி கலந்த உடனே ஆழ்வார் பார்த்தார், இப்படி ஒருத்தன் கலப்பதே பா, ஏதோ நெடுநாள் தொலைத்த ஒரு பெரிய வஸ்துவை திருப்பி கையில கிடைத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமான் இப்படி ஒரு மகாகுணத்தோடு வந்து கலந்தருள்கிறானே. தானே அர்த்தியாய் ஆழ்வீர் நீர் எனக்கு வேணும்னு ஒரு அர்த்தியாக, ஆழ்வீர் எனக்கு வேண்டும்னு அந்த ஆசைப்பட்டு கொண்டு எம்பெருமான் வந்து கலந்தானே. இப்படிப்பட்ட ஒரு அன்பை நம் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த எம்பெருமானை நான் போய் நீ என்ன கலக்கலையே, நீ என்கிட்ட வரவே இல்லையே, நீர் வர வேண்டும், என்னை ஏமாத்த கூடாதுன்னு இந்த மாதிரிலாம் வார்த்தை சொல்லி மாயக்கூத்தனிலே கூப்பிட்டேனே, நான் என்ன பண்ணிட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன் என்று ஆழ்வார் லஜ்ஜிக்கிறார். ஒரு சம்சாரி சேதனன் பக்கலிலே சர்வேஸ்வரன் பண்ணும் விஷயீகாரம் இருக்கும்படியே இது என்று வித்தராய். ஒரு சம்சாரி சேத்தனன் நித்திய சம்சாரியா இருந்தவன், என்ன தகுதி இருக்கு, ஒண்ணுமில்லையே,
அப்படி சம்சாரி சேத்தனன் பக்கலிலே சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய பகவான் பண்ணக்கூடிய ஒரு விஷயீகாரம். இப்படி ஒரு சம்சாரி சேத்தனனை எடுத்து எம்பெருமானானவன் தலை மீது வைத்துக் கொள்ள முடியுமா? இப்படி ஒரு சம்சாரி சேத்தனன் இடத்திலே தன் பேராக வந்து கலக்க முடியுமா சர்வேஸ்வரன் என்று ஆழ்வார் வித்தராக ரொம்ப ஆச்சரியத்திலே மூழ்கி இருக்கிறார் ஆழ்வார். இப்படி வித்தராய் இது ஒரு ஆசிரித பாரதந்திரியம், இப்படி ஒரு என்னிடத்துல இப்படி வந்து கலந்து பரிமாறுகிறானே, இதென்ன ஆசிரித பாரதந்திரியம், இதென்ன நீர்மை என்று அவனுடைய இந்த குணங்கள், அதாவது ஆசிரிதனுக்கு பரதந்திரனாக இருக்கக்கூடிய இந்த மகாகுணம் என்ன, கலக்கும் பொழுது ஒரு நீராக கலத்தலாகிற இந்த நீர்மை என்ன, தன்னுடைய படிகளை எல்லாம் ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்தல் என்ன, தன்னுடைய திருமேனியை சர்வஸ்வதானமாக ஆழ்வாருக்கு கொடுத்தல் என்ன, முதலான இந்த உபகாரங்களை எல்லாம் எனக்கு பண்ணுகிறானேன்னு நினைத்து நினைத்து ஆழ்வார் ஆச்சரியப்பட்டு அருளி செய்கிறார் இந்த திருவாய்மொழியிலே. இதற்கு 2 உதாரணங்களை நம்பிள்ளை ஸ்ரீராமாயணத்திலிருந்து எடுத்து நமக்கு காட்டுகிறார் இந்த பிரகரணத்திலே. முதல் உதாரணத்திலே ஸ்ரீ விபீஷண ஆழ்வான். விபீஷண ஆழ்வான் ராவணனுக்கு பின்பிறந்தவன், ராவணனின் தம்பி. இருந்தும் இவன் என்ன பண்ணா, ஆதாய மார்க்கமாக வந்து ராமனை பெருமாளை சரணமாக பத்தினான் விபீஷணன். அப்படி பத்தின உடனே பெருமாள் நம்ம ஏத்துப்பாரா மாட்டாரான்னு பயந்துட்டே இருந்தானா. ஏன்னா தான் ராவணனுக்கு பின்பிறந்தவன், ராவணனின் தம்பி. பெருமாளோ இக்ஷ்வாகு குலத்திலே உதித்தவன், தர்மமே ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு தர்மமே சுவாவமாக இருக்கக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடியவன் நம்ம ஏத்துக்கொள்வானான்னு ரொம்ப பயந்து கொண்டே இருந்தான். பெருமாளும் விபீஷணனை அங்கீகரித்தருளினான். சுக்ரீவ மகாராஜரை இட்டே விபீஷணனை அழைத்து வா என்று கட்டளையிட்டார் பெருமாள். உடனே ராகவேனாபயே தத்தே என்று ராகவனாலே பெருமாளாலே அபயம் என்று கொடுத்த உடனே அவ்வளவு சந்தோஷப்பட்டானா விபீஷன். அந்த மாதிரி ஆழ்வார் சந்தோஷப்படுகிறார். ராவணன் பின்பிறந்த நாம் ரகுகுலத்தில் உள்ளாருக்கு ஆளாக புகா நின்னோமோ என்று இருந்தவன் பெருமாள் பாடு நின்னும் அருளப்பாடிட்டு வந்தவாறே என்னையே இப்படி கை கொண்டருளுவது, அவன் பின்பிறந்த தன்மை எங்கே போயிற்று என்று வேரத்த மரம் போலே கூட வந்த நால்வரோடும் திருவடிகளிலே விழுந்து தரைப்பட்டார் போலவும் என்று அருளி செய்கிறார். இப்ப முதல்ல அவன் என்ன நினைத்து கொண்டிருந்தான், ராவணன் பின்பிறந்தனா, ராவணன் தம்பி, அதற்கு மேல என்ன ஒரு தாழ்ச்சி வேணும், இதற்கு மேல ஒரு தாழ்ச்சி வேண்டவே வேண்டாம். ராவணனினுடைய ரத்தம் என் உடம்புலையும் ஓடுறதுங்கிறத விட என்ன தாழ்ச்சி வேணும். இப்ப ராவணனுக்கு பின்பிறந்த நாம் ரகுகுலத்திலே உதித்த அந்த ராமனுக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணவனாக, பெருமாளுக்கு ஆளாக, அடிமையாக, தாசனாக, ராமதாசனாக இப்ப ஆக போறேனான்னு, இதெல்லாம் நடக்குமா, ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு பயந்துட்டே இருந்தானா விபீஷணன். ஆனா பெருமாள் அருளப்பாடிட்டு விபீஷணனை அழைத்து வாரும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னையே இப்படி கை கொள்றாரு, இப்படி ராவணனின் தம்பியா இருந்தும் கூட என்னை இப்படி எம்பெருமான் அங்கீகரித்தருள்கிறானேன்னு அவ்வளவு ஒரு சந்தோஷத்திலே கூட வந்த நால்வரையும் கூட்டிக் கொண்டு வந்து பெருமாள் திருவடிகளிலே ஒரு வேரற்ற மரம், ஒரு வேரில்லாத மரம் எப்படி தானாகவே வந்து உழுமோ அந்த மாதிரி தான் தன்னுடைய அபிமானம் எல்லாவற்றையும் தொலைத்து பெருமாள் திருவடியிலேயே விழுந்து சந்தோஷமாக இருந்தான் விபீஷணன். அந்த மாதிரி ஆழ்வார் இவ்வளவு நாளும் அனாதி காலம் ஒரு சம்சாரி சேதனனாக இருக்கக்கூடிய நாம், இந்த சம்சாரம் என்கிற ராவண பவனத்திலே வாழக்கூடிய நாம், இந்த 10 தலையுடைய ராவணன் போன்று 10 இந்திரியங்களினாலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் இன்று சர்வேஸ்வரனாலே அங்கீகரிக்கப்பட்டோமேன்னு வித்தராக அருளி செய்கிறார் ஆழ்வார் இந்த திருவாய்மொழி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு உதாரணத்தையும் காட்டுகிறார் நம்பிள்ளை மகாச்சாரியர். பிராட்டி அசோகவனத்திலே இருந்த பொழுது தான் வேண்யுத்கிரந்தனத்திலே ஒருப்படுகிறாள். அதாவது தான் தன்னுடைய திருக்குழல் கத்தையை வைத்து தான் தூக்கிலிட வேண்டும்னு பார்க்கிறார். அப்பொழுது திருவடி அங்கிருந்து நல்ல ஒரு வாக்கியத்தை, பெருமாள் மகாகுணங்களை எல்லாம் தெரிவிப்பது போன்று பேசுகிறார். உடனே சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் என்று பிராட்டி உழலாம்படி ராமநாம சங்கீர்த்தனத்தை பண்ண. அந்த சமயத்துல என்ன ஆயிடுத்து, பிராட்டி இல்லாமல் போயிருந்தாள். பிராட்டி உழல் என்று சொல்லும்படிக்கு திருவடி ராமநாம சங்கீர்த்தனத்தை அவ்விடத்திலே பண்ணினான். பண்ண உடனே அவள் பார்க்கிறாள், பிராட்டி இந்த நிலத்துல போய் அசோக வனத்துல போய் ராமநாமம் கேட்கிறதே,
ராவணன் ஆளக்கூடிய இடத்திலே ராமநாமம் ஒலிக்குமோ? இது எப்படி சேர்த்தி? இது எப்படி சேரா சேர்த்தி? இந்நிலத்தில் இது பரிமாறுவதொன்னு அல்லங்கிறான். இந்த நிலத்திலே இது கிடையாது, இது வரவே வராது. அவ்வளவு நிச்சயம். ராவணன் இருக்கிற இடத்துல ராமநாமம் எப்படி வரும்? நுழையவே முடியாதே. ஆகையாலே இது இந்நிலத்தில் பரிமாறுவது ஒன்னு அல்ல. இது உண்மையா இல்லையான்னு தெரியலையேன்னு சந்தேகித்தாள் பிராட்டி. கின்னு சியாத் சித்த மோகோயம் பவேத் வாதகதிஸ்துவயம் உன்மாதஜோ விகாரோவா சியாதியம் மிருகதிருஷ்ணிகா என்று சந்தேகிக்கிறாள். இது சித்தமோகத்தால் வந்ததோ? இது நம்முடைய சித்த மோகம், அதனாலே இது இப்படி நமக்கு கேட்கிற மாதிரி தெரியறதா? இல்ல வாதகதியா? இல்ல உன்மாதஜ விகாரமா? நமக்கே ஒருவேளை பித்து பிடித்து எல்லா இடத்துலயும் பிரமமாக எல்லா இடத்துலயும் ராமநாமம் கேட்கிற மாதிரி தெரியறதா? நாம் மனசுக்குள்ள ராமனையே நினைத்து கொண்டிருப்பதனால வெள்ளையும் ராமநாமம் கேட்கிற மாதிரியே இருக்கே. ஒருவேளை அப்படி இருக்குமா? சியாதியம் மிருகதிருஷ்ணிகா. மிருகதிருஷ்ணிகான ஒரு காணல் நீர், காணல் நீர் போல இது ஒரு பொய்த்தோத்தமா என்றெல்லாம் சந்தேகிக்கிறாள் பிராட்டி. இப்படி சந்தேகித்த உடனே அப்ப பார்த்தான், முன்னே நின்னு வார்த்தை சொல்லா நின்னான். இது கேட்டு நாம் விகிருதராகிறமையும் உண்டு. ஆன பின்பு இது மெய்யாமித்தனை என்று ஸ்ரீ ஜனகராஜன் திருமகள் தெளிந்து ஹிருஷ்டையானார் போலவும். இப்ப ஸ்ரீ ஜனகராஜன் திருமகளான பிராட்டி இப்ப இந்த மாதிரி பலபடிகளாக யூகித்தாள். இது எப்படி நடந்தது? இந்த நிலத்துல ராமநாமம் எப்படி கேட்டுது? இது ஒரு வேளை பொய்த்தோற்றமா என்ன ஏதுன்னு விசாரித்து, இல்ல இது நம் காதிலே விழுகிறது, இது நம் காதிலே விழுகிறது. முன்னே நின்னு இந்த குரங்கானது வார்த்தை சொல்கிறது, முன்னே நின்னு இது பேசுகிறது. இப்படி பேசும் பொழுது அதை கேட்டு நம் உடம்பிலே விகாரங்கள் வருகிறது. ராமநாமத்தை கேட்டவுடனே உடம்பிலே ஒரு குளிர்ச்சி, முகத்திலே ஒரு மலர்ச்சி எல்லாம் வருகிறதே. ஆகையாலே அவன் பேசுகிறான், அதை கேட்டு என் உடம்பிலே விகாரங்கள் வருகிறது. ராமநாமத்தை கேட்டு என்னென்ன விகாரங்கள் வர வேண்டுமோ எல்லாமே வருகிறது. ஆகையாலே இது உண்மைதான், இது பொய்யல்ல என்று அந்த சந்தேகத்திலிருந்து தெளிவுத்து தெளிவை அடைந்து அதற்கு பிறகு மகிழ்ந்தார் போலே ஆழ்வாரும் என்ன பண்ணுகிறார்? இது ஒருவேளை நம்முடைய பிரமத்தினாலே வருகிறதா? இல்ல நான் ஏதாவது கனவு காண்கிறேனா? ஒரு சம்சாரி சேதனனை எப்படி இவ்வளவு பெரிய சர்வேஸ்வரன் வந்து இப்படி கை கொள்வான்? ஏதோ தனக்கு ஒண்ணுமே இல்லாதவன் மாதிரி வந்து நின்னுண்டு எனக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிறவன் போலே வந்து நின்னுண்டு ஆழ்வீர் வாரும்னு இப்படி என்னை கை கொண்டு அருள்வதே, இது என்னது ஒரு பிரமமா பிராந்தியா? இது என்னது சொப்பனமா? இது என்னவா இருக்கும்? இது உண்மையா இருக்குமா என்று சந்தேகித்து அதற்கு பிறகு தெளிந்து, இல்ல இது சத்தியம்தான், இது மெய் என்று தெளிந்து மிகவும் பிரீத்தராக மிகவும் மகிழ்ச்சி உடையவராக ஆகி நமக்கு அத்வேஷத்தை பிறப்பித்து ஆபிமுக்கியத்தை உண்டாக்கி தன்னால் அல்லது செல்லாமையை பிறப்பித்து தன் மேன்மை பாராதே இப்படி தாழ நின்னு வந்து கலந்து பரிமாறுவதே, இதென்ன ஆசிரித பாரதந்திரியம், இதென்ன நீர்மை அப்படிங்கிற. முதல்ல ஆழ்வார் வந்து எம்பெருமான காதை புதைத்து கொண்டு போயிருந்தார். இப்ப எம்பெருமானிடத்திலே துவேஷத்தோடு இருந்தார். அதை மாற்றி முதல்ல அத்வேஷத்தை ஏற்படுத்தி அதற்கு மேல ஆபிமுக்கியத்தை எம்பெருமான்னு காதுல வாங்கினா அவன் பக்கம் முகம் திருப்பும் ஒரு தன்மையை ஏற்படுத்தி அதற்கு மேல பக்தியை படிப்படியாக வளர்த்து எவ்வளவு தூரம்னா எம்பெருமான் இல்லைன்னா ஆழ்வார் இல்ல என்கிற இந்த நிலை வரை, எம்பெருமான் அல்லது செல்லாமை என்கிற இந்த நிலை வரை வளர்த்து அதற்கு மேல தானே வந்து என்னோடு இப்படி கலந்தருள்கிறானே எம்பெருமான், இப்படி பண்ணுவதே இது என்ன ஒரு ஆசிரித பாரதந்திரியம், இது என்ன ஒரு நீர்மை, இப்படி ஒரு மகாகுணமா என்று எம்பெருமானினுடைய குணங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக அனுசந்தித்து மிகவும் மகிழ்ந்து அருளி செய்கிறார் இருத்தும் வியந்து என்கிற இந்த திருவாய்மொழியிலே. இதுதான் இந்த திருவாய்மொழிக்குண்டான அவதாரிகை. இதற்கு மேலே முதல் பாசுரம், இருத்தும் வியந்தென்னை தன் பொன்னடி கீழன்னு அரித்தி தெனைத்தோர் பல நாள் அழைத்தேற்கு பொருத்தமுடை வாமனன் தான் புகுந்து எந்தன் கருத்தை உற வீத்திருந்தான் கண்டுகொண்டே என்று அருளி செய்கிறார். இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வாருக்கு ஓடக்கூடிய பாவங்கள் எல்லாவற்றுக்கும் சங்கிரகமாக இருக்கக்கூடியது இந்த முதல் பாசுரம். இந்த முதல் பாசுரத்தை கொண்டுதான் அவதாரிகை எல்லாம் அருளி செய்யப்பட்டது. இப்படி இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வாருக்கு ஓடுகிற அந்த பாவத்துக்கெல்லாம் சங்கிரகமாக இந்த முதல் பாட்டிலே எம்பெருமானினுடைய மகாகுணங்களை அருளி செய்து அனுசந்தித்து ரொம்ப பிரீத்தராக அருளி செய்கிறார் ஆழ்வார் இருத்தும் வியந்து என்கிற இந்த முதல் பாசுரத்திலே. இருத்தும் வியந்தென்னை தன் பொன்னடி கீழன்னு,
என்னை தன் பொன்னடி கீழ் வியந்து இருத்தும். ஆழ்வாரை எம்பெருமான் தன்னுடைய பொன்னடி கீழே வியந்து இருத்தும் என்று அருத்தி தெனைத்தோர் பல நாள் அழைத்தேற்குங்கிறார் ஆழ்வார். என்னை நான் எப்படி இருக்கேன், எம்பெருமான் யாருன்னு தெரிந்து கொள்ளாமல் சப்தாதி விஷயங்களிலேயே எப்பொழுதும் மூழ்கி கிடக்கிறேன் நான். அப்பேற்பட்ட என்னை எம்பெருமான் என்ன பண்ணான்னு, தன்னுடைய பொன்னடி, பொன்னடின்னு என்ன, எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய அடி, தேனே மலரும் திருப்பாதம், அப்படி தன்னுடைய ஸ்லாக்கியமான திருவடிக்கு கீழே பொன்னடி கீழ் வியந்து இருத்தும். இப்ப எப்படி இருத்துவான் எம்பெருமான், திருவடி கீழே வைப்பான். வைக்கும் பொழுது எப்படின்னா வியந்து வைப்பானாம். அது என்ன வியந்து வைப்பதுன்னு, சமஹாத்மா சுதுர்லபகா என்று கைவாங்கி இருக்கும் சம்சாரத்திலே நம்மை அபேட்சிப்பான் ஒருவன் உண்டாவதே என்று விஸ்மயப்பட்டு. எம்பெருமானுக்கு ஆச்சரியம். இந்த உலகத்துல எம்பெருமான்னா வேண்டாம் அப்படின்னு தான் எல்லாரும் இருப்பாளாம். எம்பெருமான்னா வேண்டும்னு சொல்றவா யாருமே கிடையாது. அதனாலதான் மகாத்மா சுதுர்லபகான்னா கீதையில. அப்பேற்பட்ட உயர்ந்த ஞானி, எம்பெருமானையே விரும்பக்கூடியவன் கிடைக்கவே மாட்டான் என்றுதான் கண்ணபிரான் நினைத்துட்டு இருந்தான். ஆனா ஆழ்வார் மாதிரி ஒருவர் கிடைப்பதே, எம்பெருமான் வேண்டும்னு ஒருத்தர் இப்படி அடம் பிடிப்பதே அப்படின்னு எம்பெருமானுக்கு ஒரு ஆச்சரியமா. சம்சாரத்துல ஒருவருக்கு இப்படி ஒரு பாவம் வருமா? எம்பெருமானே நீ இல்லைன்னா நான் தரிக்க மாட்டேங்கிற ஒரு பாவம் சம்சாரத்திலே ஒருவருக்கு எப்படி எழும் என்று எம்பெருமான் வியந்தானா. இப்படி வியந்து என்ன பண்ணா, இருத்தும், பொன்னடி கீழே இருத்தும். எப்படி இருத்தும்? ஒரு நாளும் பிரியாதபடி இருத்தி அடிமை கொள்ளும். ஒரு நாளும் பிரியாதபடி திருவடிக்கு கீழே வைத்து கைங்கரியங்களை வாங்கிக் கொள்வான் எம்பெருமான். ஆக இந்த வாக்கியத்தினாலே பிராபகம் பிராபியம் இரண்டுமே சொல்லப்படுகிறது. அதாவது தன் பொன்னடி கீழ் என்பதினாலே நாம் அடைய வேண்டிய இடம் எம்பெருமான் திருவடிங்கிறது காட்டப்பட்டது. அதற்கு மேல இருத்தும், எம்பெருமானே பண்ணுவான் என்பதினாலே அப்படி அந்த திருவடியை நமக்கு கொடுப்பானும் அவனே, அவன்தான் பிராபகம், அவன்தான் உபாயம் என்பதும் இந்த வரியினாலே காட்டப்பட்டதுன்னு காட்டுகிறார்கள். இருத்தும் வியந்தென்னை தன் பொன்னடி கீழென்னு என்று அருத்தித்து. சேத்தனனான வாசிக்கு இத்தனையும் வேணுமிரே. ஆழ்வார் பக்கல் என்ன பண்ணார், அருத்தித்து பிரார்த்தித்தார் ஆழ்வார். எதுக்கு பிரார்த்திக்கணும்னா, அச்சேதனம் இருக்கு, அச்சேதனத்துக்கு என்ன தெரியாது, எம்பெருமானே நீ என்ன கை கொள்ளணும்னு நினைக்க தெரியாது, ஏன்னா அதுக்கு அறிவு கிடையாது. ஆனால் ஒரு சேத்தனனான ஆத்மாவுக்கு அறிவு கொடுத்த பிரயோஜனம் என்ன அப்படின்னா, எம்பெருமானே நீ எனக்கு வேண்டும், எனக்கு கைங்கரியங்களை கொடுப்பாயின்னு அப்படி ஒரு வார்த்தை வாயால வராதான்னு தான் எம்பெருமான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆகையாலே அருத்தித்து எனைத்தோர் பல நாள் அழைத்தேருக்கு. முன்னாடி நானாலும் அப்படின்னு என்னத்தை ஆழ்வார் பிரார்த்தித்தாரோ, பிரதி தினமும் எம்பெருமானை நான் அனுபவிக்க வேண்டும்னு பிரார்த்தித்தாரே, என்னால் அழைத்தேர், பல நாள் அழைத்தேற்கு, என்னை ஆள கூப்பிட்டு அழைத்த கால் அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்தித்தார். என்னை அடிமை கொள்ள வேண்டும், என்னை கை கொள்ள வேண்டும்னு ஆழ்வார் அழைத்து கொண்டே இருந்தார் எம்பெருமான. அதை இவ்விடத்திலே சொல்கிறார். அழைத்தேருக்கு, நான் போய் அழைத்தேனே அப்படின்னு ஆழ்வார் வெட்கிக்கிறாரா, இங்க வெட்கப்படுகிறார். என்ன, இவன் பிரணயித்வத்தை அறியாதே தாழ்த்தானாகவும் நாம் அபினிவிஷ்டராகவும் நினைத்து கூப்பிட்டு என் காரியம் என்ன காரியம் செய்தோமானோம் என்கிறார் கான் என்றும் புள்ளான். இப்ப புள்ளான்கிற ஆச்சாரியன் இதற்கு எப்படி அர்த்தம் பண்ணிப்பார் என்றால், எம்பெருமான் எவ்வளவு ஒரு ஆழ்வார் மீது ஒரு அன்பை வைத்திருக்கிறான், எம்பெருமான் பிரணயியாக இருக்கிறான், பிரணயத்தை உடையவனாக இருக்கிறான்ங்கிறத தெரிந்து கொள்ளாமல் ஏதோ அவன் என்னை வெறுத்து வராம இருந்துட்டான்னு நான் நினைத்து கொண்டு, ஏதோ எனக்கு மட்டும்தான் எம்பெருமான் மீது அவ்வளவு அன்பு இருக்கிறதுன்னு ஆழ்வார் தாமே நினைத்து கொண்டு, இப்படி நாம் கூப்பிட்டோமே, நான் என்ன ஒரு துஷ்ட காரியத்தை செய்து விட்டேன்னு ஆழ்வார் வருந்துகிறாராம். இப்படி நான் அழைத்தேனேன்னு ஆழ்வார் ஏங்குகிறார். எம்பெருமான் என்ன பண்ணா, பொருத்தமுடை வாமனன் தான் புகுந்து. பொருத்தமுடை வாமனன், இப்படி பொருத்தமா இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவனை பார்த்து நான் என்ன வார்த்தை கேட்டேன், இதுவோ பொருத்தம் அப்படின்னு கேட்டுட்டேனே. இப்படி கேட்கலாமா? நான் இப்படி அழைத்திருக்க கூடாது. ஆனாலும் அவன் பொருத்தமுடையவனாக இருக்கிறான். பொருத்தமுடை வாமனன். இப்ப வாமனன்கிற வார்த்தையினால என்ன காட்டுகிறார், எப்படி
மகாபலியாலே அபகிருதையான இந்த பூமியை தானே சென்று அர்த்தியாய் மீட்டானோ, அந்த மாதிரி தானே அர்த்தியா வந்து தானே இறப்பாளனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய உடைமையை வேற யாராவது அபகரித்து கொண்டால் தான் இறப்பாளனாக இறந்து கூட அத்தை மீட்டெடுக்கக்கூடியவன், அவ்வளவு தன் உடைமை மீது ஆசை உடையவனாக இருக்கக்கூடிய அந்த வாமனன் என்ன பண்ணான்? தான் புகுந்து என்னை தான் பெருகைக்கு அர்த்தியாய் வந்து புகுந்து ஆழ்வாரை பெற வேண்டும், ஆழ்வார் எனக்கு வேண்டும்ங்கிறதுனால எம்பெருமான் என்ன பண்ணான்? தான் பிரார்த்தித்து கொண்டு வரான். ஆழ்வீர் என் கூட வருவீரான்னு எம்பெருமான் பிரார்த்தித்து கொண்டு ஆழ்வாருக்குள்ளே வந்து புகுந்தான். எந்தன் கருத்தையுற எம்பெருமான் என்ன பண்ணா? ஆழ்வார் கருத்தை தான் உருதான் ஊற்றான் அப்படின்னு சொல்லலாம். ஆழ்வார் கருத்தை எந்தன் கருத்தையுற, ஆழ்வாருக்கு என்ன கருத்து? தனக்கேயாக எனை கொள்ளும் ஈதே என்ற என் நினைவை தான் கை கொண்டான். இப்ப எவ்வளவு அழகா அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமான பார்த்து என்ன பிரார்த்தித்து கொண்டிருந்தாராம்? தனக்கேயாக எனை கொள்ளும் ஈதே, எம்பெருமானே உன் இஷ்டப்படிக்கு என்னை கொள்ள வேண்டும், உனக்கு நீ என்னை கைங்கரியம் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். தனக்கேயாக உனக்காகவே நீ என்னை கைங்கரியம் கொள்ள வேண்டும்னு ஆழ்வாருக்கு கருத்து இருந்தது. இப்ப எம்பெருமான் வந்து புகுந்த உடனே எம்பெருமான் என்ன பண்றான்? ஆழ்வீர் தனக்கேயாக என்னை கொள்ளும் ஈதேன்னு. ஆனா எம்பெருமான் உமக்கு இஷ்டப்படிக்கு என்ன கொள்ளும், உமக்காக என்ன நீர் கொண்டா போரும் என்று எம்பெருமான் ஆழ்வார் எம்பெருமான் இடத்துல என்ன பிரார்த்தித்தாரோ அதை எம்பெருமான் தான் ஆழ்வாரிடத்திலே இப்ப உனக்கு எல்லா விதமான அடிமைகளையும் நான் செய்கிறேன்னு எம்பெருமான் வந்து புகுந்தான் ஆழ்வாருக்குள்ளேன்னு காட்டுகிறார். எந்தன் கருத்தையுற வீத்திருந்தான். இப்ப அந்த வேறுபாடு வடிவிலே தோத்தும்படிக்கு இருந்தான். ஒருவன் பற்பல காலம் போரிட்டு பெரிய சிம்மாசனத்தை அடைந்து அதுல போய் உட்கார்ந்தான்னு தான் கீழேப்பட்ட சிரமங்கள் எல்லாம் தெரியும்படிக்கு அந்த வேறுபாடு இவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைத்த பேருன்னு அந்த அகங்காரம் கௌரவம் இதெல்லாம் தோத்த எப்படி உட்கார்ந்திருப்பானோ, மாதிரி அனாதி காலம் சம்சாரியாக இருந்த இவரை இன்னைக்கு நான் மீட்டெடுத்தேங்கிறது தோத்தும்படிக்கு எம்பெருமான் வீத்திருந்தான். எந்தன் கருத்தையுற வீத்திருந்தான். கண்டுகொண்டே எப்படி இருந்தான்? பார்த்துட்டே இருந்தான். தன்னுடைய கடாட்சத்தினாலே எப்பொழுதும் என்னை மகிழ்வித்து கொண்டே இருந்தான். அதற்கு ஒரு உதாரணம் காட்டுகிறார் நம்பிள்ளை. மகாவியாதியை தப்பின புத்திரனை மாதா பிதாக்கள் பார்த்து கொண்டிருக்குமா போலே மாயக்கூத்தனில் விடாய்க்கு தப்பினவர் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். இப்ப மாயக்கூத்தான்னு ஒரு விடாய் வந்தது ஆழ்வாருக்கு. அந்த மாயக்கூத்தனிலே ஆழ்வாருக்கு வந்த அந்த விடாய், அந்த ஏக்கம், அந்த தாகம், எம்பெருமானை பிரிந்து ஆழ்வார் முடிந்தே போயிட்டார் அப்படின்னு நினைக்கும்படிக்கு இருந்தது. எம்பெருமானே பயந்து போய் உடனே வந்து முகங்காட்டி ஆழ்வாரை தான் கை கொண்டான். எப்படி ஒரு பெரிய வியாதி, அந்த வியாதி வந்து ஒரு பிள்ளை தப்பினான் ஆகில் அந்த வியாதியிலிருந்து பிழைத்த பிள்ளையை அவனுடைய தந்தையும் தாயும் எப்படி ஆசை தீர பார்ப்பார்களோ, அப்பா என் பிள்ளை தப்பித்து விட்டான்னு. இந்த மாதிரி மாயக்கூத்தனிலே ஆழ்வார் என்னை பிரிந்து முடிந்து போயிடுவார் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த எம்பெருமான் ஆழ்வார் பிழைத்து விட்டாருங்கிறது உடனே ஆழ்வார் மனதிலே உள்ளே வந்து வீட்டிலிருந்து கண்டுகொண்டே இருந்தான் எப்பொழுதும் என்று இந்த முதல் பாசுரத்திலே ஆழ்வார் காட்டுகிறார். இரண்டாம் பாட்டு. எம்பெருமான் தான் ஆழ்வாருக்குள்ளே புகுந்தான். நாம் இப்படி எம்பெருமானை கூப்பிட்ட விடம், அது நாம் என்ன செய்தோம், என்ன தவறு செய்து விட்டோமோன்னு ஆழ்வார் லஜ்ஜித்துக் கொண்டு இருந்தார் முதல் பாட்டிலே. இரண்டாவது பாட்டிலே என்னுடைய இந்த ஐஸ்வர்யத்திற்கு, என்னுடைய இந்திரிய வசியத்தையை தன் அழகாலே தவிர்த்து என்னை விஷயீகரித்த உபகாரத்தோடு ஒவ்வாது ஸ்ரீ கஜேந்திராழ்வானுடைய ஆபன் நிவாரணமும் என்கிறார் என்று அருளி செய்தார் நம்பிள்ளை. ஆழ்வார எதிலிருந்து காத்தருளினான் எம்பெருமான்னா இந்திரியங்களிடமிருந்து. ஆழ்வார் அருளி செய்கிறார், என்ன இந்திரியங்களிடமிருந்து எம்பெருமான் காத்தருளினானே. இத பார்க்கறச்சே, இந்த உதவியை பார்க்கறச்சே கஜேந்திர ஆழ்வானுக்கு எம்பெருமான் வந்து பண்ணானே அந்த உதவி கூட இதோட சமமாகாதுங்கிறான். ஏன் அப்படிங்கறத அந்த பாசுரத்திலே தெரிவிக்க போகிறார், நாம் அனுபவிப்போம். இருந்தான் கண்டுகொண்டு எனதேழ நெஞ்சாலும் திருந்தாத ஓர் ஐவரை தேய்ந்தர மன்னி பெருந்தாட்கழித்து கருள் செய்த பெருமான் தருந்தான் அருள்தான் இனியான் அறியேனே என்று அருளி செய்கிறார். இருந்தான் கண்டுகொண்டு, தரித்திரன் தனலாபம் உண்டானால் பார்த்து கொண்டிருக்குமா போலே பார்த்தபடியே இரான் இன்னான்.
இப்ப பரம தரித்திரன், பரம்பரையா அவன் பணம்னா என்னன்னு பார்த்ததே இல்லை. அவன் திடீர்னு ஒரு இந்திர ஐஸ்வர்யத்தை பெற்றான் ஆகில் எப்படி அதை பார்த்துட்டே இருப்பான், அந்த பணத்தையே பார்த்துட்டு இருப்பானோ அந்த மாதிரி எம்பெருமான் இது வரைக்கும் அவனுக்கு அடிமை செய்யறதுக்கு யாருமே இல்லை, அவனுக்கு பக்தர்கள்னு ஒருவருமே இல்லை. இப்பதான் ஆழ்வாருங்கிறவர் முதல்ல கிடைச்சிருக்கார் அப்படின்னா எவ்வளவு ஆர்வமா பார்த்துட்டு இருப்பான். அந்த மாதிரி ஆழ்வாரை இருந்தான் கண்டுகொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறானா எம்பெருமான். எனதேழை நெஞ்சாலும் திருந்தாத ஓர் ஐவரை தேய்ந்தர மண்ணி இருந்தான். எப்படி இருந்தான்? நெஞ்சில இருக்க விட்டுருமா இந்த 5 இந்திரியங்களும்? இருக்காது. எனதேழை நெஞ்சாலும், என்னுடைய நெஞ்சு ஏற்கனவே ஏழை நெஞ்சு. ஏழைன்னா சபலம்னு அர்த்தம். கண்டதெல்லாம் இது எனக்கு வேணும்னு நினைக்கும் இந்த நெஞ்சு. அதுவே பற்றாசாக இந்த இந்திரியங்கள் 5 இந்திரியங்கள் என்ன பண்ணித்து, அது என்ன பண்ணிடுத்து, பொதியெடுக்க தொடங்கித்து. இப்ப எல்லா விஷயங்களையும் எடுத்து நான் அனுபவிக்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், நான் அனுபவிக்கிறேன்னு விஷயங்கள்ங்கிற பாரத்தை மனசுல ஏத்திடுச்சு. இந்த மனசுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. சரி வா அனுபவிக்கலாம் அனுபவிக்கலான்னு பார்த்த விஷயங்களை எல்லாம் மனதும் இந்திரியங்களும் சேர்ந்து அனுபவித்து கொண்டே இருந்தன. ஒரு பிரபலனை பத்தாதே நடுவே நின்னவாறே பணிகொள்ள தொடங்கித்து. இந்த மனசு என்ன பண்ணிடுத்து, தனியா நின்னுடுச்சு. சரி தனியா இவன் மாட்டினான்டா, இன்னைக்கு இவனை வச்சு நமக்கு இவன் தான் இன்னைக்கு அப்படின்னு இந்த 5 இந்திரியங்களும் சேர்ந்து எல்லா விஷயத்தையும் இந்த மனசுல ஏத்திடுதான். நீ இதை தூக்கின் வா, நீ இதை தூக்கின் வான்னு கண்ணு காது மூக்கு எல்லாம் சேர்ந்து எல்லா விஷயங்களையும் அனுபவித்து தள்ளுறது. இந்த மனசு என்ன பண்ணிருக்கணும், கூட போர்ச்சே துணைக்கு ஒரு பிரபலன், ஒரு நல்ல பலசாலியா ஒருத்தனை கூட்டின்னு போயிருந்தா இந்த 5 இந்திரியங்கள்ட்ட மாட்டிக்காது. அந்த மாதிரி இந்த மனசு இப்ப என்ன ஆயிடுத்து, எம்பெருமான் வந்து ஒரு பலசாலியான எம்பெருமான் கை கொண்டான், இந்த இந்திரியங்கள் வசியத்தை எல்லாம் போயிடுத்து. திருந்தாத ஓர் ஐவரை, இவ்வளவு நாள் எம்பெருமான் சர்வசக்தின்னு பேர் எம்பெருமானுக்கு, அவனுக்கு இல்லாத சக்தியே கிடையாது. அப்பேற்பட்ட சர்வசக்தி திருத்த பார்க்கிறான். இந்த இந்திரியங்கள்ல இருந்து இவனை மீட்கணும்னு அனாதிகாலமா முயற்சி பண்றான். இவ்வளவு வருஷம் ஆயிருக்கு மீட்பதற்கு. அப்ப அதோட சக்தி திருந்தாத அப்படிங்கிறது, அந்த இந்திரியங்கள் எப்படி திருந்தறதுக்கு எவ்வளவு கஷ்டங்கிறது நமக்கு புரியும். திருந்தாத ஓர் ஐவரை, ஓர் ஐவரை 5 பேர். இந்த மாதிரி இன்னொரு 5 பேர் இந்த உலகத்துல எதிரிகள் கிடையாது. ஒருத்தனுக்கு எதிரிகள்னா இந்த 5 பேர் தான். இந்த 5 இந்திரியங்கள் தான் ஒருவனுக்கு எதிரி. அதை விட பெரிய எதிரி இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. அதான் ஓர் ஐவர்னு அருளி செய்கிறார் ஆழ்வார். அவரை தேய்ந்தர மண்ணி, கண்ணுக்கிழக்கான பிராகிருத விஷயங்களில் பற்று நேராக க்ஷயிக்கும்படி தன் வடிவழகை காட்டி கொண்டு புகுந்திருந்தான். மனசுகிட்ட போனான். உனக்கு என்ன வேணும், நீ அழகான விஷயத்தை அனுபவிக்கணும், அவ்வளவுதானே, இந்தா என் வடிவழகை பார் அப்படின்னு தன் வடிவழகை மனசுக்கு காட்டினானா. காட்டினோடனே இந்திரியங்கள் எல்லாம் பட்டு போச்சு. இது ஒரு மகா அழகு, இந்த அழகை காட்டிலும் மிச்சம் என்ன வேற அழகு இந்த உலகத்துல இருக்க போறதுன்னு இதை பத்தி கொண்டு மீதி விஷய பிராவண்யம் எல்லாம் கண்ணுக்கு நேராக அருந்து போம்படி ஆனது. அப்படி எம்பெருமான் என்ன பண்ணா, தேய்ந்தர மண்ணினான். இப்ப இந்த திருந்தாத ஓர் ஐவரை தேய்ந்தர மண்ணின்னு இருக்கு. அப்ப இந்த ஐவர் திருந்தாமல் இருந்தார்கள். இந்த ஐவர் தேய்ந்து அரும்படிக்கு எம்பெருமான் வந்து மண்ணினான் என்று இதற்கு அர்த்தம். தேய்ந்தர மண்ணி. ராஜாக்கள் சத்ருக்களை ஆசன பலத்தாலே வெல்லுமா போலே. இப்போ ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து இந்த ஆசனத்துல இன்னான் இருந்தான்ங்கிறதுனாலே பல சத்ருக்கள் இவனுக்கு எதிரிகளாக இல்லாமல் போவார்கள். அந்த மாதிரி இந்த மனசுங்கிற ஆசனத்துல வந்து எம்பெருமான் எப்பொழுது எழுந்தருளினானோ அதுக்கப்புறம் இந்த 5 சத்ருக்களையும் நான் ஜெயித்து விட்டேன்கிறார் ஆழ்வார். வெறுந்தாள் இத்தியாதி, பெருந்தாள்களை உடைய களிருக்கு அருளின சர்வேஸ்வரன். பெரிய தாள், பெரிய கால்களை உடைய களிறு யானை, அந்த பெருந்தாட்களித்துக்கு அருள் செய்த பெருமான். இப்ப கஜேந்திர ஆழ்வானை ஒரு முதலை பற்றி கொள்ள எம்பெருமான் அரைகுலைய தலைகுலைய வந்து காத்தருளினானே, இந்த ஒரு மகோபகாரம் இருக்கே, அது பெரிய உபகாரம். ஏன் பெருந்தாள் களிறுன்னு சொல்கிறார்னா, உடம்பு பெருசா இருக்க இன்னும் சிரமம் அதிகம், அதுல இருந்து தப்பிப்பது கஷ்டம். அப்ப அந்த ஆபத்தினுடைய கௌரவத்தை காட்டுவதற்காக பெருந்தாள் களிறுங்கிறார். இப்படி இருக்கக்கூடியவன் பெருமான் தான் தரும் அருள் தான். தரும் அருள் அப்படின்னா தந்தவருள்னு அர்த்தம். எம்பெருமான் ஆசிரிதருக்கு ஒண்ணு செய்கிறானே, எம்பெருமான் தரக்கூடிய அருள் அது இனியான் அறியேனே.
எனக்கு உதவின பின்பு நான் அத்தை ஒன்றாக நினைத்திரேன். இப்படி கஜேந்திர ஆழ்வானுக்கு எம்பெருமான் ஒரு அருளை தந்தானே, அது இனி யான் அறியேன். அது எனக்கு இனிமே தெரியாதுப்பா. தெரியாதுன்னு என்ன, அதை நான் ஒரு பொருளாகவே மதிக்க மாட்டேன். ஏன், அதை விட பெரிய அருளை எனக்கு பண்ணான் அப்படின்னு ஆழ்வார் அருளி செய்கிறார். அத அழகா நம்பிள்ளை காட்டுகிறார். ஆனை நோவுபட்டது 1000 வத்சரம், அகப்பட்டது பொய்கை பரிச்சின்னம் முதலை ஒன்று. இப்ப ஆனைக்கு 1000 வத்சர காலம், 1000 வருஷம் அது முதலையோடு சண்டையிட்டது. அவ்வளவு காலம்தான் துக்கம். அதற்கு மேல எந்த இடத்துல மாட்டின்றது? ஒரு பொய்கையிலே, ஒரு குளத்திலே. அது எவ்வளவு பெருசுன்னா ஒரு அளவு பட்டதுதான், ஒரு சின்ன பொய்கை தான். அதற்கு மேலே அத கால பிடித்த முதலை எவ்வளவுன்னா ஒரே ஒரு முதலை தான். இப்போ ஒரே ஒரு முதலையிடமிருந்து ஒரு சின்ன குளத்திலே மாட்டிக்கொண்ட ஒரு யானையை 1000 வருடத்திலே எம்பெருமான் காத்தருளினான் என்பதுதான் கஜேந்திர மோட்சம். ஆனா என்னுடைய இந்த பிரச்சனையை எடுத்துப்போமே, எனக்கு பொய்கை எவ்வளவு பெருசு? சம்சார மகாரணவம். இந்த சம்சாரம்ங்கிற பெரிய கடல், ஆழமே தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய கடல். இப்ப இதுல நான் மாட்டிக்கொண்டேன். அப்ப பொய்கையில மாட்டிக்கொள்வது பெருசா, ஒரு சம்சார ஆரணவத்துல மாட்டிக்கொள்வது பெருசா? அதற்கு மேலே எனக்கு காலம் அனாதி. இப்ப இந்த கஜேந்திர ஆழ்வான் ஒரு 1000 வருடமாதான் முதலைட்ட மாட்டின்னு இருக்கான். ஆனா நான் அனாதி காலமா இந்த சம்சார ஆரணவத்துலதான் இருக்கேன். இவ்வளவு காலம்னு சொல்ல முடியாது, அனாதி காலமா இங்கதான் இருக்கேன். அதற்கு மேல அங்க ஒரு முதலை, இங்க 5 இந்திரியங்கள் ஆகிய 5 முதலைகள் உள்ளன. ஆகையாலே என்னை மீட்டதுதான் மகாகுணம், கஜேந்திர ஆழ்வானை மீட்டது கூட அவ்வளவு பெரிய குணம் இல்லை என்று ஆழ்வார் இப்படித்தாம் அருளி செய்கிறார். ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வான் பக்கல் பண்ணின அருளையிட்டு புறம்புள்ளாரை வியாவர்த்தித்தார். இப்ப பெருமான் பருந்தாட்கழித்து அருள் செய்த பெருமான்னர். இப்ப இந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு எம்பெருமான் பண்ண அருளை பார்க்கறச்சே மீதி எந்த இடத்துக்கு எம்பெருமான் பண்ண அருளும் ஒவ்வாது. கஜேந்திர ஆழ்வானுக்கு எம்பெருமான் பண்ணின அருள் தான் இருக்கிறதுலே பெருசு அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு, இனியான் அறியேனே அப்படின்னு ஆழ்வார் தமக்கு எம்பெருமான் பண்ணின அருளை வைத்து இந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு எம்பெருமான் பண்ணின அருளும் குறைந்ததுதான் என்று அத்தையும் வியாவர்த்தித்தார் இந்த 2வது பாசுரத்தினாலே. 3ஆம் பாட்டு. எம்பெருமான் அவாப்த சமஸ்த காமன்னு பெயர் பெற்றவன். அவனுக்கு இன்னும் பெற வேண்டியதுன்னு எதுவுமே இல்லை. இப்ப அவாப்த சமஸ்த காமனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் ஆழ்வாரிடத்திலே வந்து, அதுவும் அர்த்தியாக வந்து, இப்படி ஒரு வியாமோகம், ஒரு சம்சாரி சேத்தனர் பக்கம் இப்படி ஒரு அன்பை பொழிதல்ங்கிறது தகுமா? இது நடக்குமான்னு சந்தேகப்பட்டார் ஆழ்வார். ஒருவேளை இது எனக்கு பிரமமா, இல்ல ஏதாவது ஒரு சொப்பனத்துல நான் கண்டேனா, இது ஏதாவது ஒரு பிராமாதிகமாக வந்ததா, என்ன இது தெரியல, இது உண்மையா இல்ல பொய்யான்னு ஆழ்வார் சந்தேகிக்கிறார் இந்த 3ஆம் பாட்டினாலே. அருள்தான் இனியான் அறியேன், அவன் என்னுள் இருள்தானர வீத்திருந்தான், இது வல்லால் பொருள்தானெனின் மூவுலகும் பொருளல்ல, மருள்தான் இதோ மாய மயக்கு மயக்கேன்னு பாசுரம். இப்ப போன பாசுரத்திலே என்னுடைய இந்திரியங்களிடத்திலே நான் அடிபட்டு கிடந்தேன், அவர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தேன், அத்தை எம்பெருமான் போக்கினான். அந்த குணத்தோடு கஜேந்திர ஆழ்வானுக்கு பண்ணின அந்த அருள் கூட ஒவ்வாதுன்னு சொன்னார் ஆழ்வார். இப்ப தன்னுடைய இந்திரிய வசியத்தையை போக்கினானே, அந்த அருளே ஒவ்வாதுங்கிறார். எதற்கு ஒவ்வாது? அருள்தான் இனியான் அறியேன். என்னுடைய இந்திரிய வசியத்தையை எம்பெருமான் போக்கி கொடுத்தானே, அந்த அருள் கூட இதற்கு ஒவ்வாது. எதற்கு ஒவ்வாதுன்னா, அவன் இருள்தானர, அவன் என்னுள் இருள்தானர வீத்திருந்தான். என்னுடைய ஹிருதயத்திலே அங்க இருக்கக்கூடிய அஜ்ஞானம்ங்கிற அந்தகாரம், இருட்டெல்லாம் அகலும்படிக்கு எம்பெருமான் வந்து நிரந்தர சந்நிதி பண்ணி அருளினானே, இதை பார்க்கும் பொழுது என்னுடைய இந்திரிய அவசியத்தையை தொலைத்து கொடுத்த அந்த அருள், அது ஒரு அருளாக நான் மதிக்கிலேன்கிறார் ஆழ்வார். இனி எனக்கு வேறொன்னு தோத்துமோ அப்படின்னார். இனி வேற ஏதாவது தெரியுமா என் மனதுக்குள்ள? நான் இந்திரியத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்தேன், 5 இந்திரியங்களுக்கு. அதை போக்கினான் எம்பெருமான், அது இருக்கட்டும். அதோட விடாமல் என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே தான் புகுந்து அங்கு இருக்கக்கூடிய அஜ்ஞான அந்தகாரங்களை எல்லாம் ஒழித்து தான் மட்டும் ஒரு தனி சிம்மாசனமிட்டு தனி ஆட்சி நடத்துகிறானே, இதற்கு வேற எந்த அருளும் ஒவ்வாதுன்னார் ஆழ்வார். இதற்கு மேல இது வல்லால் பொருள்தானெனின் மூவுலகும் பொருள் அல்ல. இதற்கு 2 அர்த்தம் உண்டு.
எம்பெருமானார் திருமாலை ஆண்டானிடத்திலே காலக்ஷேபம் பண்ணும் பொழுது இதுவல்லால் பொருள்தானினின் மூவுலகும் பொருள் அல்ல என்பதற்கு இவ்வாறு அர்த்தம் பண்ணார். எவ்வாறுன்னா, இந்த உலகத்தார் பொருள் அப்படின்னு சொன்னா இருக்கிறதுலே ரொம்ப பெருசா நினைக்கிறது என்னது? இப்ப இந்திரனினுடைய ஐஸ்வர்யம் தான். ஐஸ்வர்யங்களிலே தலையாக சொல்லுவது திரைலோக்கிய ஐஸ்வர்யத்தை, மூவுலகத்தையும் ஆள வேண்டும். இந்த மூவுலகத்தையும் ஆட்சி புரிதல் தான் இருக்கிறதுலே உயர்ந்த செல்வம்னு இந்த லோகத்தார் எல்லாரும் சொல்லி கொண்டு வருகிறார். ஆகையாலே இதுவல்லால் பொருள் தானெனின் மூவுலகும் பொருள் அல்ல அப்படிங்கிறார் ஆழ்வார். என்ன சொல்கிறார்? இப்படி எம்பெருமான் எனக்கு பண்ண மகோபகாரத்தை தவிர இந்த உலகங்களையும் எனக்கு கொடுத்தால் கூட, இந்த திரைலோக்கிய ஐஸ்வர்யத்தையும் எனக்கு எம்பெருமான் கொடுத்தால் கூட அதை ஒரு பொருளாக கூட நான் மதிக்கவில்லைங்கிறார் ஆழ்வார் என்று இதற்கு அர்த்தம் பண்ணி அருளினார் திருமாலை ஆண்டான். அதுவும் எனக்கு ஒரு சரக்கல்ல என்கிறார் என்று. ஆழ்வார் என்ன சொல்கிறார்? எம்பெருமான் எனக்கு பண்ண அருளை பார்த்தால் எம்பெருமான் இந்த உலகத்தை கொடுத்தால் கூட எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரா ஆழ்வார். எம்பெருமானார் கேட்டுக்கொண்டிருந்து இந்த பிரகரணத்துக்கு இது சேராது, பிரகரணத்துக்கு சேர்ந்து இருக்க வேண்டுமாகில் இதை இப்படி அர்த்தம் பண்ண வேண்டும்னு ஒரு அழகான அர்த்தம் காட்டுகிறார். என்ன காட்டுகிறார் அப்படின்னா, எம்பெருமானார் அருளி செய்யும்படி என்னுடைய ஹிருதயத்திலே புகுந்து எழுந்தருளி இருக்கிற இருப்பொழிய வீத்திருந்தேருலகந்தன் தனிக்கோள் செல்ல இருக்கும் இருப்பையும் தனக்கு ஐஸ்வர்யமாக நினைத்திருக்குமோ என்று பார்த்தால் அதுவும் ஒரு சரக்காக நினைத்திருக்கிறன் என்று இதுவே பிரகரணத்துக்கு சேருவது. இப்ப ஆழ்வார் மூன்று உலகத்தையும் தன்னுடைய மனதிலே ஒரு பொருளாக நினைக்கவில்லைன்னு திருமாலையாண்டான் அருளி செய்தார். எம்பெருமானார் என்ன சொல்கிறார்? எம்பெருமான் பகவானானவன் இந்த மூன்று உலகத்தையும் ஒரு பொருளாக மதிக்கவில்லைங்கிற. எதை பார்க்கும் பொழுது, அவன் என்னுள் இருள் தானர வீத்திருந்தான் இதுவல்லால். எம்பெருமான் பார்த்தானா, ஆழ்வார் மனதுக்குள்ள இன்னைக்கு போய் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டான் எம்பெருமான். இந்த ஐஸ்வர்யத்தை பார்க்கும் பொழுது பரமவதத்திலே நித்யஸ்ரீயோடு, இந்த பக்கம் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள்னு மூவரோடு, அனந்த கோட்டி நித்தியசூரிகளோடு முக்தாத்மாக்களோடு இந்த உலகத்தை எல்லாம் தனி செங்கோல் புரிய எழுந்தருளி இருக்கிறானே எம்பெருமான். இப்படித்தான் இந்த உலகத்துக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த நிலை கூட அது ஒரு பொருட்டே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய செல்வம் எது? ஆழ்வார் ஹிருதயம். இந்த ஹிருதயம் தான் எனக்கு இருக்கிறதுலே பெரிய செல்வம். அதை தவிர எவ்வளவு பெரிய இந்த உபய விபூதியும் நான் ஆட்சி பண்ணுவது கூட எனக்கு பெரிய செல்வம் கிடையாது. பொருள் தானெனின் மூவுலகும் பொருள் அல்ல. ஆழ்வார் ஹிருதயத்தை தவிர எனக்கு மூவுலகமும் வேண்டாம்னு எம்பெருமான் தான் முடிவெடுத்ததாக எம்பெருமானார் அழகாக அருளி செய்து காட்டினார். இது எம்பெருமானினுடைய குணத்தை விளக்கக்கூடியதாக இருப்பதினாலே, இந்த பிரகரணத்துக்கு பகவானின் குணானுசந்தான பிரகரணமாக இருப்பதினாலே, ஆஸ்ரித பாரதந்திரியம் நீர்மையை விளக்கக்கூடிய பிரகரணமாக இருப்பதினாலே, இது எம்பெருமானின் குணத்தை பெருக்கி காட்டுவதினாலே இது இந்த பிரகரணத்திற்கு போர சேர்ந்திருக்கும்னு எம்பெருமானார் அருளி செய்தார். ஆழ்வார் இப்படி பார்த்தார். இப்படி ஒருத்தன் இருக்க முடியுமா? அவாப்த சமஸ்த காமன் ஆழ்வார் ஹிருதயத்துல புகுந்துட்டு எனக்கு இதை காட்டிலும் மூவுலகமும் வேண்டாம் அப்படின்னு இருக்க முடியுமா அப்படின்னு யோசித்து பார்த்தார் ஆழ்வார். இல்ல இது சம்பாவித்தமா, இது நடக்குமா அப்படின்னா நடக்காதே. மருள் தான் இதோ ஒரு சம்சாரி சேதனனை பெற்று சர்வேஸ்வரன் இப்படி இருந்தான் என்னும் அது கூடுவது ஒன்னு அல்ல. இது என் அறிவு கேட்டாலே சொல்லுகிறேனோ. மருள் என்றால் அஜ்ஞானம். ஒருவேளை என் அஜ்ஞானத்தினால, அறிவு கேட்டனால நான் இது சொல்கிறேனோ. இப்படி ஒண்ணு நடக்காதே. நான் ஒருவேளை அஜ்ஞானத்தினால இப்படி எம்பெருமான் இருக்கான்னு நான் சொல்றேனோ. மாய மயக்கு மயக்கே. இல்ல எம்பெருமான் அவன் பெரிய மாயாவி. அவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய ஆச்சரியங்களினாலே என்ன வேணா தோன்றும்படிக்கு பண்ணுவான். அந்த மாதிரி எம்பெருமான் இந்த ஜீவாத்மாக்களை இவர்களுக்கு பிரமம் ஏற்படுத்துவதற்குன்னு அவ்வளவு சாதனங்களை வைத்திருக்கிறான், பிரகிருதியை வைத்திருக்கிறான். அதை வைத்து என்னையும் ஏமாத்துகிறானா அப்படின்னு ஆழ்வார் மருள்தான் இதோ மாயமயக்கு மயக்கே. இது உண்மையா? இல்ல நான் அஜ்ஞானத்தினாலே சொல்கிறேனா? இல்ல எம்பெருமான் தான் என்னை மயக்குகிறானா தெரியலையே என்று ஆழ்வார் இந்த 3ஆம் பாசுரத்திலே சந்தேகித்து அருளி செய்தார். 4ஆம் பாட்டு. 3ஆம் பாட்டிலே ஆழ்வார் யோசித்தார். எம்பெருமான் என்னை ஒருவேளை பிரமத்திலே ஆழ்த்தினானோ, தன்னுடைய பிரம சாதனங்களை கொண்டு என்னை பிரமிப்பித்தானோன்னு ஆழ்வார் சந்தேகித்தார். இல்ல எம்பெருமான் அப்படி பண்ண மாட்டான், இது பிரமம் இல்லை
என்று தெளிகிறார் இந்த 4ஆம் பாட்டாலே. மாயமயக்கு மயக்கான் என்னை வஞ்சித்து ஆயன் அமரர் கரியேர் எனதம்மான் தூய சுடர்ச்சோதி தனதென்னுள் வைத்தான் தேசந்திகழும் தன் திருவருள் செய்தே. ஆயன் அமரர் கரியேர் எனதம்மான் என்னை வஞ்சித்து மாயமயக்கு மயக்கான்கிற எம்பெருமான் என்னை மயக்க மாட்டான். ஏன் அப்படின்னா என்னை வஞ்சித்து மாயமயக்கு மயக்கான். துரியோதனாதிகள் அவர்களிடத்திலே என்ன பண்ணான்னா ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னான். ஆனா ஆயுதம் எடுத்தான். பகலை இரவாக மாத்தினான். இன்னும் என்னென்னவோ பண்ணான். இதெல்லாம் யார்கிட்ட பண்ணான்? துரியோதனாதிகளிடத்திலே பண்ணான். அவர்கள் யாரு? எம்பெருமானை அடையாதவர்கள். இப்ப அனாசிரிதர்களான துரியோதனாதிகளிடத்திலே பண்ணக்கூடிய வஞ்சனையை பாண்டவர்களிடத்துல எப்பயாவது பண்ணியிருக்கானோ? பண்ண மாட்டான். இப்ப அனாசிரிதர்களிடத்திலே பண்ணக்கூடிய வஞ்சனையை ஆசிரிதர்களிடத்திலே எம்பெருமான் பண்ண மாட்டான். ஆகையாலே என்னை ஆசிரித்தனான என்னை வஞ்சித்து வஞ்சனம் செய்து மாயமயக்கு மயக்கான், என்னை பிரமிப்பிக்க மாட்டான். ஆகையாலே எம்பெருமான் பண்ணக்கூடிய அருள் சத்தியமே, அது உண்மையே, மெய்யே என்று அருளி செய்கிறார். ஏன் இப்படி சொல்கிறீர்? இதற்கு ஹேத்து என்ன? இதற்கு என்ன காரணம் என்றால், ஆயன் அமரர்க்கு அரியேறு எனதம்மான். அமரர்க்கு அரியேறு, அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக இருக்கக்கூடியவன், நித்தியசூரிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் என்ன பண்ணான்னா ஆயனாக வந்து அவதரித்தான். கண்ணனாக வந்து அவதரித்து என்ன பண்ணான்? எனதம்மான். எதற்கு வந்து அவதரித்தான்னு? ஆழ்வாரை தனக்கு அடிமையாக்கி கொள்வதற்கு. அதற்காக இவ்வளவு சிரமப்படக்கூடியவன். இப்ப அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணனாக வந்து அவதரித்து ஆழ்வாரை தனக்காக எழுதி வாங்கி கொண்டவன். ஆழ்வாரை மாயமயக்கு மயக்கான், என்னை அவன் மயக்க மாட்டான்னு தெளிகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தினாலே. இப்பேரு வந்தபடிதான் என்ன? சரி, அப்புறம் எப்படி வந்தது? உமக்கு இவ்வளவு பெரிய பேரு கிடைச்சதுன்னு சொல்றீர், இது பொய் கிடையாது உண்மைன்னு சொல்றீர். ஆனா இது எப்படி உண்மை? இது எப்படி சம்பாவிதம்? உமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு தானே கேட்போம். இப்போ ஒரு தரித்திரன் இருக்கிறதுலே பெரிய ஒரு பொருள், ஒரு ரத்தனத்தை அவன் கையில வச்சிருந்தானே, இது நீ திருடினியா அப்படின்னு தான் உலகம் கேட்கும். ஏன்னா அவனுக்கு வழி இல்லை, அதை சம்பாதிக்கிறதுக்கு அவன்கிட்ட வழி கிடையாது. உடனே இதை எங்கேயாவது திருடினியா, இது உங்ககிட்ட எப்படி வந்ததுன்னு சந்தேகம்தான் படும் உலகம். அந்த மாதிரி ஆழ்வார் நித்தியசம்சாரியாக இருந்த ஆழ்வார் இன்னைக்கு திடீர்னு இப்படி ஒரு அருளை எம்பெருமான ஆழ்வாருக்கு பண்ணானே, இது எப்படி சம்பாவிதம்னு யோசிச்சார். இல்ல இது உண்மைதான்னு தெளியறார். இருந்தாலும் இதற்கு காரணம் என்னன்னு சொல்லணுமே. அத்தை இந்த 4வது பாசுரத்திலே வெளியிடுகிறார். தேசன் திகழும் தன் திருவருள் செய்து தூய சுடர்ச்சோதி தனது என்னுள் வைத்தான். எம்பெருமான் தன்னுடைய நிர்ஹேதுக கருணையினாலே இதை எனக்கு கொடுத்தான் என்று காட்டி அருள்கிறார். தேசன் திகழும் திருவருள், லோகமெல்லாம் அறியும்படி என்பக்களிலே நிர்ஹேதுக கிருபையை பண்ணினான். திருவருள் நிர்ஹேதுக கிருபை, அது எப்படிப்பட்ட திருவருள்னா தேசம் திகழும் திருவருள், லோகமெல்லாம் அறியும்படி. ஆழ்வாரிடத்திலே எம்பெருமான் இப்படி ஒரு பைத்தியக்காரன், இப்படி ஒரு வியாமுக்தன், ஆழ்வாரிடத்திலே பித்தன் என்று லோகமெல்லாம் போற்றும்படிக்கு எம்பெருமான் ஒரு அருளை செய்தான் ஆழ்வாருக்கு. தன் திருவருள்ங்கிறார். எம்பெருமானுக்கு மட்டும்னு இருக்கக்கூடிய அருள், வேற யாருக்கும் கிடையாது. எம்பெருமானுக்கு மட்டும்னு இருக்கக்கூடிய அந்த நிர்ஹேதுக கிருபையை பண்ணினான். பண்ணி என்ன பண்ணான்? தூய சுடர்ச்சோதி தனது என்னுள் வைத்தான். அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை எனக்குள்ளே வைத்தான். அந்த திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி இருக்கு? ஹேய பிரத்யநீகமாய், விலக்ஷண தேஜோ ரூபமாய், சுத்த சத்துவமாய், தனக்கே அசாதாரணமான வடிவை என்னுள்ளே வைத்தான். தூய, இப்ப தூய்மையினால எந்த குற்றமும் அற்றதுன்னு தெரிகிறது. சுடர், இப்ப தேஜோ ரூபமாக இருக்கிறது. சோதி, சுத்த சத்துவம், ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறது. அதற்கு மேலே தனது, இப்ப எம்பெருமானுக்குன்னு அசாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த வடிவு இருக்கிறதே, சதுர்புஜமங்களோடு எம்பெருமான் தான் திருமுகமும் திருவடியுமாக இருக்கக்கூடிய அந்த அழகு, அதை கொண்டு வந்து என்னுள்ளே வைத்தான். தான் அனன்ய சாத்தியன் என்னும்படியை கொண்டு என்னுள்ளே பிரகாசிப்பித்தான். இப்ப எம்பெருமான் வந்து என்னை வேறொரு வஸ்துவினாலே பெற முடியாது, நானே கொடுத்தால்தான் உண்டு என்பதை உலகத்திற்கு காட்ட எம்பெருமான் தானே வந்து எனக்குள்ளே வந்து புகுந்தான்கிறார் ஆழ்வார் இந்த 4ஆம் பாசுரத்தினாலே. 5ஆம் பாட்டு. லோகத்தாரெல்லாம் இப்படி ஒரு ஆழ்வாருக்கு இப்படி ஒரு பேர் கிடைப்பதே, இப்படி ஒரு பேரா
அப்படின்னு ஆச்சரியப்படும்படிக்கு எம்பெருமான் வந்து என்னோடு கலந்தான். இப்படி எம்பெருமான் என்னோடு கலந்ததினாலே அவனுக்கு ஒரு புகழ் உண்டானதே, அந்த புகழை தவிர அவனுடைய மற்ற புகழ்களை நான் புகழாகவே மதிகேன் என்று ஆழ்வார் இந்த 5வது பாட்டிலே அருளி செய்கிறார். திகழும் தன் திருவருள் செய்து உலகத்தார் புகழும் புகழ் தானது காட்டித் தந்து என்னுள் திகழும் மணிக்குண்ண முன்னே ஒத்து நின்னான் புகழும் புகழ் மத்தனக்கும் ஓர் பொருளே. திகழும் தன் திருவருள் செய்து எம்பெருமான் தனக்கு அசாதாரணமான ஒரு அபரிச்சின்னமான அருளை, நிர்ஹேதுகமான அருளை எனக்கு செய்தான். உலகத்தார் புகழும் புகழ் தானது காட்டித் தந்து. இப்போ உலகத்தாரெல்லாம் புகழ்கிறார்கள். என்ன புகழ்கிறார்கள்னா, ஆழ்வாருக்கு இப்படி ஒரு பேர் கிடைக்கிறதா அப்படின்னு ஆழ்வாரை கொண்டாடுகிறார்கள். பாலே தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும் ஆயிரம்னு பக்தர்கள் எல்லாம் புகழக்கூடிய ஆழ்வார் இந்த புகழ்கிறார்களே, பக்தர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களே, இதெல்லாம் யார் காட்டினதுன்னா எம்பெருமான் காட்டி தந்தானாம். என்னுடைய பேத்தை குறித்து லோகத்தார் பண்ணும் ஸ்தோத்திரத்தை தான் காட்டி தந்தான். இப்ப லோகமாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுன்னா இப்படி ஸ்தோத்திரம் பண்ணும்படிக்கு வெளிப்படையாக வந்து கலந்தான் எம்பெருமான் ஆழ்வாரோடு. உலகத்தார் புகழும் புகழ் தானது காட்டி தந்து, அதற்கு மேல என்ன பண்ணான், என்னுள் திகழும் மணிக்குண்ண முன்னே ஒத்து நின்னான். ஆழ்வாருக்குள்ளே புகுந்து அங்கு ரத்னமயமான ஒரு பர்வதம் நின்னார் போலே தன் பேராக வந்து நின்னான் எம்பெருமான். ஒரு ரத்ன பர்வதம் போல ஆழ்வார் ஹிருதயத்துல போய் எழுந்தருளினானா எம்பெருமான். புகழும் புகழ் மத்தனக்கும் ஒரு பொருளே. இப்ப எம்பெருமானுக்கு இந்த ஒரு புகழ் கிடைத்ததே, என்னுள்ளே நின்னான் அப்படின்னு எம்பெருமானுக்கு ஒரு மகாகுணம். ஆழ்வாருக்குள்ளே இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றதுதான் எம்பெருமானுக்கு மகாகுணம். இந்த மகாகுணத்தை பார்க்கும் பொழுது மீதி எந்த குணமும் ஒரு குணமாக தெரியாது, ஒரு புகழாக மதியேன் அப்படிங்கிறார். என்னுடைய இந்திரிய வசியத்தையை போக்கினான் என்று நான் சொன்ன இது ஒரு சலக்காக நினைக்கிறேன். கீழே சொன்னேன், கஜேந்திர ஆழ்வானுக்கு அருள் செய்ததை காட்டிலும் என்னுடைய இந்திரியங்களிலிருந்து என்னை காத்ததுதான் பெரிய அருள்னு. இப்ப அதை காட்டிலும் பெரிய அருள் என்ன, ஒரு மணிக்குண்ணம் போலே என்னுடைய ஹிருதயத்திலே நிரந்தரமாக வாசம் பண்ணுகிறானே, இத்தை காட்டிலும் அது ஒரு பெரிய அருளா? கிடையாது, இதுதான் பெரிய புகழ் என்று ஆழ்வார் 5வது பாசுரத்திலே அருளி செய்கிறார். 6ஆம் பாட்டு. 6ஆம் பாட்டிலே ஆழ்வார் அருளி செய்யக்கூடிய அர்த்தம் என்னன்னா, எம்பெருமான் உம்மிடத்துல வந்து கலந்தான் ஆழ்வீர். சில பேர்லாம் இருப்பா, தங்களே வந்து வலிய ஒருத்தருக்கு உதவி பண்ணுவா. என்ன, தாங்கள் இவர்களுக்கு உதவி பண்ணலன்னா இவாள்கிட்ட உதவி கொள்றவா வேற யாருமே உலகத்தார் இருக்க மாட்டா. இவாளுக்கு இவர்கள், அவர்களுக்கு இவர்கள்னு இருப்பா. ஆகையால பரஸ்பரம் அவர்கள் உதவி பண்ணி கொள்வது மாதிரி எம்பெருமான் வந்து இப்ப ஆழ்வாருக்கு வலிய தன்னை கொடுத்தானே, கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேற யாரும் வாங்கிக்கல, இந்த வஸ்து வேறெங்கும் விலை போகல. வேறெங்கும் விலை போகாத வஸ்துவை என்ன பண்ணுவா, யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட ரொம்ப விலையே இல்லாம இலவசமாக தள்ளி விட்டு விடுவார்கள்ல, அந்த மாதிரி விலை போகாத ஒரு வஸ்து, வேற யாருமே கொள்ள முடியாத ஒரு வஸ்து, வேற யாருக்கும் விருப்பத்துக்கு உட்படாத வஸ்து இந்த எம்பெருமான், அதனால என்கிட்ட வந்து கொடுத்தானான்னு அப்படி ஒண்ணு நடக்குமா? இல்லையே. உலகம் எல்லாம் ஆசைப்படக்கூடிய வஸ்துவாச்சே எம்பெருமான். அப்பேற்பட்ட எம்பெருமான் எனக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவனுடைய அபினிவேசத்தினாலே தந்தருளினான். எம்பெருமான் தான் ஆதரத்தோடு தந்தான். எம்பெருமான் தான் ஆழ்வார் மீது காதலோடு தந்தான், வியாமோகத்தோடு தந்தான் அருளி செய்கிறார் இந்த பாசுரத்தினாலே. பொருள் மத்தெனக்கும் ஒரு பொருள் தன்னில் சீர்க்கத் தருமேல் பின்ன யாருக்கு அவன் தன்னை கொடுக்கும், கருமாணிக்க குன்னத்து தாமரை போல் திருமார்பு கால் கண் கை செவ்வாய் உந்தியானே. பொருள் அப்படின்னு தொடங்கி பொருள் தன்னில் மத்தெனக்குமோர் பொருள் சீர்க்கத் தருமேல். இப்ப பொருள் தன்னில் இந்த உலகத்துல பல புருஷார்த்தங்கள் இருக்கு. ஆழ்வாருக்கு எம்பெருமான் தன்னையே கொடுக்க வேண்டும்னு என்ன இருக்கு, வேற எதையாவது கொடுத்து விடலாமே. அப்ப புருஷார்த்த வர்க்கத்திலே வேற ஏதாவது ஒரு பெரிய புருஷார்த்தத்தை கொடுக்கட்டும் எம்பெருமான். அப்படி கொடுத்து விட்டானாகில் பின்ன யாருக்கு அவன் தன்னை கொடுக்கும். மத்தெனக்கும் ஒரு பொருள் சீர்க்கத் தருமேல். இப்ப சிறந்த ஒரு புருஷார்த்தத்தை, அதாவது எம்பெருமானை தவிர மற்றொரு புருஷார்த்தத்தை எம்பெருமான் எனக்கு ஒரு வேளை கொடுத்து விட்டானாகில் அவனை யாருக்கு கொடுத்துப்பான், பின்ன யாருக்கு அவன் தன்னை கொடுக்கும். இப்ப அவனை யார் வாங்கிப்பா அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார். இப்ப அவனை யார் வாங்கிப்பான்னா, வாங்கிக்க யாருமே இல்லைங்கிறது இங்க ஆழ்வாருக்கு தாத்பரியம் இல்லை. இப்ப ஆழ்வாருக்கு தாத்பரியம் என்னன்னா, விபரீத லட்சணையா
அவ்வளவு பேர் அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்ன, பிராட்டி என்ன, எல்லாரும் பிரார்த்தித்து கொண்டிருக்கக்கூடிய அகலகில்லே நிறையும்னு பிராட்டி நித்திய வாசம் பண்ணக்கூடிய இந்த திருமேனி, ரிஷிகள் எல்லாரும் என்று காண்போம் என்று காண்போம்னு ஏங்கி கிடக்கக்கூடிய திருமேனி, இப்ப எல்லாருக்கும் விருப்பப்படக்கூடிய ஒரு திருமேனி இருக்கு எம்பெருமான். ஆகையாலே எம்பெருமான் யாருக்கும் ஆள் இல்ல, இந்த சரக்கை யாரும் வாங்கலாங்கிறதுனால எங்கிட்ட வந்து தன்னுடைய திருமேனியை கொடுக்கவில்லைன்னு ஆழ்வார் சொல்கிறார். ஏன் இப்படி சொல்கிறீர்னா, அந்த திருமேனியுடைய உயர்த்தி தெரிந்தா எப்படி எல்லாரும் விரும்புகிறார்கள் என்பதை தெரியும்னு அந்த திருமேனியின் உயர்த்தியை, அதனுடைய வடிவழகை அடுத்த 2 அடிகளிலே வர்ணிக்கிறார். கருமாணிக்க குன்னத்து தாமரை போல், ஒரு பெரிய கருமாணிக்க குன்னம். இவ்வேப்பங்குடி நீரை புறம்பு ஸ்வீகரிப்பார் உண்டோன்னு விபரீத லட்சணையா அருளி செய்கிறார். இந்த வேப்பங்குடி நீரை யாரும் வாங்கிக்கல, யாரு வாங்கிப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? இவ்வளவு உயர்ந்த வஸ்துவை வாங்கிக்காதவா உலகத்துல இருப்பாளா அப்படின்னு தாத்பரியம். கருமாணிக்க குன்னம், ஒரு கருப்பு மாணிக்கத்தினாலே ஆன ஒரு பெரிய குன்னம். அந்த குன்னத்துல நிறைய தாமரைகள் பூத்திருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமான் எப்படி இருக்கான்? திருமார்பு, எம்பெருமானினுடைய திருமார்பு இந்த கருமாணிக்க குன்னம் மாதிரி இருக்கு. அந்த திருமேனிக்கெல்லாம் இது உபலட்சணம். பிராட்டி எப்பொழுதும் வாசம் பண்ணக்கூடிய திருமார்பு, கண் கை கால், அதற்கு மேல பிராட்டியையும் பெருமாளுமாக சேர்த்தியிலே சேவித்தவர்கள் விழக்கூடிய திருவடிகள், கால் கண் கை என்று கண் கை செவ்வாய் உந்தி அப்படின்னு 4 வஸ்துக்கள். கண், எம்பெருமானுடைய கண் ஒரு தாமரை பூ போல இருக்கிறது. இந்த கண்ணில் என்ன பண்ணுவான்னா, திருவடியிலே விழக்கூடியவர்களை குளிர கட்டாட்சிப்பான் இந்த கண்ணாலே. அதற்கு மேலே அப்படி திருவடிகளில் விழுந்தவர்களை எடுக்கக்கூடிய கை, அத்தை அனுபவிக்கிறார். அதற்கு மேலே அவர்களை பார்த்து நல்ல வார்த்தை பேசக்கூடிய திருவதரம், வாய், செவ்வாய். இப்ப இதெல்லாம் தாமரை பூ மாதிரி இருக்கிறதா எம்பெருமானினுடைய கை கால் கண் கை வாய் இதெல்லாம். அதற்கு மேலே தாமரை உந்தி அப்படின்னு அந்த உந்தி, எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய அந்த உந்தி, இது எல்லாத்தையும் உடையவன். இப்ப இவ்வளவு அழகான வஸ்து, ஒரு கருமாணிக்க குன்னத்து தாமரை போல் இருக்கக்கூடிய இந்த வஸ்துவை யாராவது வேண்டான்னு சொல்லுவாளா? ஆகையாலே எம்பெருமான் இப்படிப்பட்ட உயர்ந்த வஸ்துவை என்னிடத்திலே கொடுத்ததினாலே எம்பெருமான் தானே விருப்பப்பட்டு கொடுத்தானே ஒழிய பிற இடத்திலே விலை போகாமல் கொடுக்கவில்லை என்று இந்த 6வது பாசுரத்திலே அருளி செய்தார் ஆழ்வார். 7ஆம் பாட்டு. எம்பெருமான் ஆழ்வாரோடு வந்த அந்த சேர்த்தியினாலே, அனுபவத்தினாலே, கலவியினாலே ரொம்ப மகிழ்ச்சியாக ஸ்மிதம் பண்ணி கொண்டு புன்முறுவல் பூத்து ஆழ்வார் ஹிருதயத்திலே எழுந்தருளி இருக்கிறான். அத்தை காட்டிலும் மற்றொன்றை நான் நினைக்க மாட்டேன்னு ஆழ்வார் அத்தை பிரீத்தராக பேசி அனுபவிக்கிறார் இந்த 7வது பாசுரத்திலே. செவ்வாய் உந்தி வெண்பல் சுடர்குழை தம்மோடு எவ்வாய்ச் சுடரும் தம்மின் முன்வலாய் கொள்ள செவ்வாய் முறுவலோடு எனது உள்ளத்திருந்த அவ்வாயண்ணி யான் அறியேன் மத்தருளே அப்படின்னு அருளி செய்கிறார். செவ்வாய் உந்தி வெண்பல் சுடர்குழை தம்மோடு எவ்வாய்ச் சுடரும் தம்மின் முன்வலாய் கொள்ள. இப்ப ஆழ்வார் போய் எம்பெருமான் முன்பாக நின்னார் அப்படின்னா, எம்பெருமானுடைய திவ்யாவயவங்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று போட்டி போட்டு கொண்டு வந்து ஆழ்வார் மேல உழறதான். என்ன முதல்ல அனுபவி அஹம் பிரதமிகா சரிதாத்ம தானைஹீனர் பராசர பட்டர். இப்ப நம்பெருமாள் முன்பாக நாம் போய் நின்னோமாகில் அந்த நம்பெருமாளினுடைய திவ்யா அவயவங்கள்லாம் இருக்குமே, அது என்ன பண்ணும் தெரியுமா? அஹம் பிரதமிகா, நான் தான் முதல்ல போவேன். திருவடி என்ன நினைக்கும், நான் தான் முதல்ல இவனுக்கு அனுபவம் கொடுப்பேன்னு வந்து கண்ணில் படுவான். உடனே அந்த திருவடிக்கு மேல சாத்தின திருப்பீதாம்பரம் வந்து நான் தான் அனுபவத்தை கொடுப்பேன்னு வரும். இப்படியே ஒவ்வொரு அவயவமாக நான் தான் முதலிலே அனுபவத்தை கொடுப்பேன்னு ஆசிரிதர்கள் மீது பாய்ந்து கொண்டு வந்து அனுபவத்தை கொடுக்கக்கூடிய திவ்யா அவயவங்கள் அத்தை ஆழ்வார் அருளி செய்கிறார். செவ்வாய், சிவந்த திருவதரம், நல்ல சிவப்பான வாய், அதற்கு மேலே திருவுந்தி, வெளுத்த திருமுத்துக்கள், திருப்பற்கள், அதற்கு மேலே மகரக்குழை, சுடரை உடைத்தான மகரக்குழை, நல்ல பளபளன்னு இருக்கக்கூடிய மகரக்குழை. இதெல்லாம் வந்து ஆழ்வார் கண்ணை பறிக்கிறது. இதற்கு மேல ஒவ்வொன்னா சொல்ல முடியல. எவ்வாய் சுடரும், எம்பெருமான் திருமேனிலே எந்த வாய்னா இடம்னு அர்த்தம். எவ்வாய், எவ்விடத்திலே உண்டான சுடரும். இப்ப எம்பெருமானினுடைய திருவதரம் என்ன, திரு உந்தி என்ன, திரு முத்து, அவன் ஸ்மிதம் பண்ணும் போது அந்த முத்தின் அழகு என்ன, அதற்கு மேலே எம்பெருமானினுடைய மகர குழைகளின் அழகு என்ன, இதெல்லாம் பாயறது. அதற்கு மேல எம்பெருமான் திருமேனியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவங்களில இருக்கக்கூடிய சுடரும் என்ன பண்றது, தம்மின் முன் வளாய் கொள்ள.
இப்ப அவர்களுக்குள்ளேயே சண்டையிட்டு ஆழ்வாரை வளைத்துக் கொள்கிறார்களாம். இப்ப இதுக்கு இரண்டு வகையாக அர்த்தம் சொல்கிறார்கள். அகமகமிக்கையால் முற்பட்டு வளைத்து கொள்ள வெண்ணுதல். இப்ப தங்களுக்குள்ள தாங்களே வளைத்துக் கொள்கிறார்கள். நான் தான் முதல்ல, நான் தான் முதல்லன்னு ஒருவரை ஒருவர் வளைத்துக் கொள்கிறார்கள். இல்ல தங்களுக்குள்ள சண்டையிட்டு ஆழ்வாரை வளைத்துக் கொள்கிறார்கள். இப்ப என்ன பண்ணுகிறது, இந்த இவ்வளவு தேஜஸும் எம்பெருமான் திவ்யாவயவங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா தேஜஸும் நான் தான் ஆழ்வாருக்கு அனுபவம் கொடுப்பேன்னு ஆழ்வாரை வளைத்துக் கொள்கின்றன. இப்படி இருக்க செய்தே செவ்வாய் முறுவலோடு எனது உள்ளத்திருந்த அவ்வாயண்ணி யான் அறியேன் மத்தருளேன் அருளி செய்கிறார் ஆழ்வார். எம்பெருமான் பரமபதத்திலே இருக்கும் பொழுது அவாக்கிய அநாதரகான்னு ஒரு வார்த்தை பேச மாட்டான், யாரையும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அப்படி அமர்ந்தான்னு அந்த அமர்ந்த கோலம் சிறிதும் மாறாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, எந்த காலத்திலும் ஒரு மாறுபாடு அடையாத வஸ்து ஆழ்வார் ஹிருதயத்துல புகுந்த உடனே செவ்வாய் முறுவலோடுன்னு அந்த மகிழ்ச்சி எல்லாம் வெள்ள காட்டும்படிக்கு ஸ்மிதம் பண்ணுகிறானா. இப்ப பெரிய உடம்பெல்லாம் விகாரம் அடைந்து அந்த விகாரத்தினுடைய வெளிப்பாடாக இந்த புன்முறுவல் இருக்கிறது. இவரை பெற்று இது தன் பேரு என்று தோத்த முறுவல் செய்து இருந்தபடி இவரை பெத்த உடனே ஏதோ ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணிட்டோன்னு எம்பெருமான் இல்ல, நாம ஜெயிச்சிட்டோம், நமக்கு இது கிடைத்து விட்டது, நமக்கு ஆழ்வார் கிடைத்துட்டாருன்னு எம்பெருமான் புன்முறுவல் பூத்து இருக்கிறான் ஆழ்வாரினுடைய ஹிருதயத்திலே. அவ்வா எண்ணி அவ்விடம் எம்பெருமான் இப்படி ஸ்மிதம் பண்ணி என்னுடைய ஹிருதயத்திலே எழுந்தருளி இருந்தானே, இந்த இடத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். அப்ப எம்பெருமான் திருமேனியில அப்ப என்றைக்கும் மாறுபடாத ஒரு திரவியம், என்றைக்கும் மாறுபடாத ஒரு வஸ்து எனக்குள்ளே இப்படி ஒரு ஸ்மிதம் பண்ணி கிடப்பதேன்னு ஆழ்வார் வித்தராக இத்தை தவிர மற்றொன்று எனக்கு வேண்டாம், மற்றொன்று வேண்டாம்னு என்ன, இதுவே போரும், வேற எங்க போறது, இந்த அனுபவத்துக்கு மேல வேற என்ன வேணும், இதுவே போரும் என்று ஆழ்வார் இந்த 7வது பாட்டிலே அருளி செய்கிறார். 8ஆம் பாட்டு ரொம்ப அழகான பாசுரம். எம்பெருமான் தான் ஆழ்வாரோடு இப்படி கலந்தானே, அதற்கு காரணம் கேவலம் பகவத் கிருபை, அத்தை தவிர நிர்ஹேதுக விஷயீகாரத்தை தவிர மற்றொன்று இல்லைன்னு ஆழ்வார் உதாகரணத்தோடு ஸ்தாபிக்கிறார் இந்த 8ஆம் பாசுரத்தினாலே. அரியேன் மத்தருள் என்னை ஆளும் பிரானார் வெறிதே அருள் செய்வார்கட் குகந்து சிறியேனுடை சிந்தையுள் மூவுலகும் தன் நெறியா வயிற்றில் கொண்டு நின்னொழிந்தாரே. அரியேன் மத்தருள், வேற எந்த அருளும் எனக்கு தெரியாது, என்னை ஆளும் பிரானார் வெறிதே அருள் செய்வர், என்னை ஆளக்கூடிய உபகாரகனான எம்பெருமான் இருக்கானே அவன் வெறிதே அருள் செய்வர். வெறிது அப்படின்னா காரணம் இல்லாமல், காரணம் இல்லாமல் என்ன அர்த்தம், நிர்ஹேதுகமாக அவன் எதற்கு அவன் அருள் செய்கிறானே அதற்கு என் பக்கல் ஏதாவது காரணம் உண்டான கிடையாதுன்னு அர்த்தம். காரணமே இல்லாம அப்படின்னா என்ன அர்த்தம், ஆழ்வார் எம்பெருமான் இப்படி அருள் செய்வதற்கு எந்த ஒரு காரணத்தையும் உடையவராக இல்லை என்பதுதான் அந்த இடத்துல நிர்ஹேதுகம்னு சொல்லப்படுகிறது. இப்படி யாருக்கு நிர்ஹேதுகமாக, அப்ப ஆழ்வாரே ஸ்பஷ்டமா வெறிதே அருள் செய்வர், நிர்ஹேதுகமாக எம்பெருமான் கிருபை பண்ணுவான்னு ஸ்பஷ்டமா தன்னுடைய திருவாக்காலே சொன்னார். சரி, யாருக்கு இப்படி பண்ணுவான், எல்லாருக்கும் பண்ணலையே, எல்லாருக்கும் அப்படியா பண்றான், எம்பெருமான் சிலருக்கு தானே, ஆழ்வாருன்னு 10 பேர் தானே இருக்கா, உலகமே ஆழ்வாரா இருக்கணுமே அப்படின்னு. இப்ப ஏன் எம்பெருமான் எல்லாருக்கும் பண்ணல அப்படின்னா செய்வார்கட்கு, இப்ப செய்வார்கட்கு உகந்து எம்பெருமான் கிருபை பண்ணுவான்னு சொன்னார். இப்ப செய்வார்கள்னா யாரு அப்படின்னா யமை வைஷவ்ருணுதே தேன லப்யகான்னு ஸ்ருதி பிரக்கிரியினாலே நம்பிள்ளை செய்வார்கட்கு எம்பெருமான் யாருக்கு அருள் செய்ய வேண்டும் நீ நினைக்கிறானோ அவர்களுக்கு வெறிதே அருள் செய்வான். ஏன் இந்த வார்த்தைக்கு இப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும், யாருக்கு எம்பெருமான் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ இவருக்கு நான் அருள் செய்கிறேன்னு அவர்களுக்கு அருள் செய்வான்னு ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும், எம்பெருமானுக்கு யார் ஏதாவது ஒண்ணு செய்கிறார்களோ செய்வார்கட்கு அப்படின்னு என்ன அர்த்தம், எம்பெருமானுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யக்கூடியவர்களுக்கு எம்பெருமான் அருள் செய்வான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டா நன்னாயிடும்ல, சரியா இருக்கும்ல. அப்ப எம்பெருமானுக்கு இவ ஏதாவது பண்ணணும், அதற்கு எம்பெருமான் அருள் பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம் வந்துடுமே. அப்படின்னா அப்ப நம்பிள்ளை சொல்கிறார் வெறிதே எண்ணக்கூடாதிரே. அப்ப அப்படி ஒரு ஆசிரிதனிடமிருந்து உன்னை எதிர்பார்த்து அருள் பண்ணான அந்த அருள் வெறிதே அருள் கிடையாது, அது நிர்ஹேதுகமான அருள் கிடையாது. ஆழ்வார் வெறிதே அருள் செய்வர்னு எப்ப சொன்னாரோ அப்பவே மற்றொன்றை எம்பெருமான் எதிர்பார்க்கவில்லைங்கிறது தெரிந்துவிடும். ஆகையாலே
யார் ஏதாவது ஒண்ணு பண்ணுகிறார்களோ ஒண்ணு செய்வார்கட்கு எம்பெருமான் அருள் செய்வான்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. இப்ப இதற்கு என்ன அர்த்தம்? எம்பெருமான் யாருக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர்களுக்கு வெறிதே அருள் செய்வான். இப்படி ஒண்ணு நடக்குமா? நிர்ஹேத்துக்குமா எம்பெருமான் அருள் பண்ணுவானா? அதற்கு ஏதாவது உதாரணம் உண்டான்னு நானே உதாரணம் தான்கிறார் ஆழ்வார். சிறியேனுடை சிந்தையுள் மூ உலகும் அப்படின்னு என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள எம்பெருமான் புகுந்தானே, தன் நெறியா வயிற்றில் கொண்டு நின்னொழிந்தாரே. எம்பெருமான் இந்த மூலகத்தையும் ரட்சிக்கணும்னு பார்க்கிறான். இந்த மூலகத்தையும் தன் நெறியா வயிற்றில் கொண்டு நின்னொழிந்தான். இப்ப இந்த ஜெகத் ரட்சணம் பண்ணும் பொழுது ஒரு நெறிப்பட பண்ணினானாம். நெறினா என்ன? ஒரு உடையவன் இருக்கான், அவன் உடைமையை ரட்சிக்க வேண்டும், ஒருவன் வீட்டை ரட்சிக்க வேண்டும்னா அதற்குன்னு சில வழிமுறைகள் உண்டு. அந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் பண்ணுகிறான். இந்த ஜகத்தை ரட்சிக்கும் பொழுது எம்பெருமான் சில வழிமுறைகள்லாம் முன்னாடியே எழுதி வச்சுட்டான். இப்படித்தான் நான் இந்த ஜெகத்தை ரட்சிப்பேன், புண்ணியம் பண்ணா இந்த பலன் தருவேன், பாபம் பண்ணா இந்த பலன் தருவேன், எல்லாத்தையும் ரூல்ஸ் எழுதி வச்சுட்டு அதற்கு அனுகுணமாக ரட்சிக்கிறான் ஜகத்தை. எப்படி? மூ உலகத்தையும் நெறிபட ரட்சிக்கிறான் எம்பெருமான். ஆனா சிறியேனுடை சிந்தையுள் ஆழ்வார் தன்னை சிறியவனாக அத்தி அல்பனாக நினைத்து கொண்டிருக்கிறார். என்னிடத்திலே பரிமாறும் பொழுது மட்டும் நெறி கெட பரிமாறுகிறான், முறை கெட பரிமாறுகிறான். ஆழ்வாரிடத்துல ஒரு முறை பார்ப்பதில்லை. முன்னாடிதான் பார்த்தோம், ஆழ்வாருக்கு தான் அடிமையாக நினைத்து கொள்கிறான் எம்பெருமான். ஆழ்வார் தன்னை ரொம்ப தாழ்ந்தவராக நினைத்து கொண்டிருப்பதினாலே என்ன நினைக்கிறார்? தான் சிறியவன், என்னிடத்துல எம்பெருமான் பழகிறானே, இதுவே ஒரு முறைகேடு, இதை காட்டிலும் வேற முறைகேட வேண்டான்னு ஆழ்வார் நினைத்து கொண்டிருக்கிறார். எம்பெருமான் பார்க்கிறான், மூ உலகத்தையும் தாண்டி அப்பால் நினைத்திருக்கிறான் ஆழ்வாரை. ஆகையாலே முறைகேட பரிமாறுகிறான் எம்பெருமான். இப்படி ஆழ்வாரிடத்திலே எம்பெருமான் பரிமாறக்கூடியதே எம்பெருமானினுடைய நிர்ஹேதுக கிருபைக்கு உதாகரணம் என்று கூறி வெறிதே அருள் செய்வர், எம்பெருமான் நிர்ஹேதுகமாக அருளை செய்வான் என்று ஸ்தாபித்தார் இந்த பாசுரத்தினாலே. 9ஆம் பாட்டு. இந்த 9ஆம் பாட்டிலே எம்பெருமான் இப்படி விஷயீகரித்தானே, ஆழ்வீர் நீர் ஏதாவது பண்ணீரா அப்படின்னா ஒண்ணு பண்ணேன், என்ன அனுமதி பண்ணேன் அப்படிங்கிற. மழை பொழிகிறது, மழை பொழியும் பொழுது மழை நம் மேலே பட வேண்டும்னு நாம் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கொடை பிடித்து கொண்டு இருக்கிறோம். அந்த குடையை நாம் கீழே இறக்கினால் மழை நம் மீது தானே பட்டுவிடும். ஆனால் இந்த குடையை இறக்குவது மழை பெய்வதற்கு காரணமாக ஆகுமா? கிடையாது. இப்ப அந்த மாதிரி ஆழ்வார் என்ன பண்ணாருன்னா, எம்பெருமான் எல்லாருக்கும் கிருபை பண்ணி அருள்கிறான். ஆனா எல்லா சம்சாரி சேத்தனர்களும் அதை விளக்குறா, எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு தள்ளறா. ஆழ்வார் எனக்கு வேண்டாம்னு சொல்லல, அனுமதித்த, அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் நான் பண்ணவில்லைன்னு இந்த பாசுரத்தினாலே அருளி செய்கிறார். வயிற்றில் கொண்டு நின்னொழிந்தாரும் எவரும், வயிற்றில் கொண்டு நின்னொரு மூ உலகும், தம் வயிற்றில் கொண்டு நின்னவண்ணம் நின்னமாலை, வயிற்றில் கொண்டு மன்ன வைத்தேன் மதியாலே. வயிற்றில் கொண்டு நின்னொழிந்தாரும். இந்த உலகத்திலே தாயானவள் எப்படி குழந்தையை தன் வயிற்றிலே வைத்து ரட்சிப்பாளோ அந்த மாதிரி ராஜாக்கள், க்ஷத்ரியர்கள், ராஜாக்கள் இந்த உலகத்தை தங்கள் காவலிலே வைத்து வயிற்றிலே வைத்து ரட்சிக்கிறார்கள். ஆகையாலே இவ்விடத்திலே இந்த உலகத்தை காக்கக்கூடிய ராஜாக்களை வயிற்றில் கொண்டு நின்னொழிந்தார் என்று கூறுகிறார். அதுக்கப்புறம் எவரும், அவரை தவிர அவர்களையும் தங்கள் வயிற்றிலே வைத்து ரட்சிக்கக்கூடிய பிரம்மாதி தேவர்கள். இப்ப முதல்ல இந்த உலகத்தை காக்கக்கூடியவர்கள், வயிற்றில் கொண்டு நின்னொழிந்தவர்கள் ராஜாக்கள். அதற்கு மேல சில பேர் எவருங்கிறதுனால பிரம்மாதி தேவர்கள். இப்படி இவர்கள் எல்லாரையும் யார் வயிற்றிலே கொண்டிருக்கிறார்னா, வயிற்றில் கொண்டு நின்னொரு மூ உலகும். இது எல்லாத்தையும் வயிற்றில் கொண்டு, வயிற்றில்னா தனக்கு உள்ளே கொண்டு இருக்கிறது இந்த 3 லோகங்கள், திரைலோக்கியம். மூ உலகத்தையும் தம் வயிற்றில் கொண்டு நின்ன வண்ணம் நின்ன மாலை. இப்ப இந்த க்ஷத்ரியர்கள், இந்த உலகத்தை காக்கக்கூடியவர்கள் என்ன, அதற்கு மேல அவர்களை காக்கக்கூடிய பிரம்மாதி தேவர்கள் என்ன, அவர்கள் இருக்கக்கூடிய இந்த 3 உலகம் என்ன, எல்லாவற்றையும் தம் வயிற்றில் கொண்டு, தான் தன்னுடைய வயிற்றிலே கொண்டு நின்ன வண்ணம் நின்ன மாலை. இங்க வயிறுங்கிறதுனால எம்பெருமானினுடைய சங்கல்பம் சொல்லப்படுகிறது. தன்னுடைய சங்கல்பத்தின் ஒரு சின்ன பகுதியிலே இவற்றை எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய அந்த எம்பெருமான், மூலகத்தையும் தனக்கு விபூதியாக உடைய அந்த எம்பெருமான் இருக்கிறானே, இவனை இப்படி இருந்தாலும் விகாரம் இல்லாமல் நின்ன வண்ணம் நின்ன மாலை வயிற்றில் கொண்டு மன்ன வைத்தேன். இப்பேற்பட்ட இந்த திரைலோக்கியாதிபதியான சர்வேஸ்வரனை என்னுடைய வயிற்றில் கொண்டு, வயிற்றில்னா என்னுடைய ஹிருதயத்திலே கொண்டு மன்ன வைத்தேன்,
திருப்பி எம்பெருமான் வெளில போகாதபடிக்கு பதித்து வைத்தேன். இதெல்லாம் எதனால பண்ணேன்னா மதியாலே அப்படிங்கிறார். இந்த மதிங்கிறதுக்கு அம்மாள் முதலானவர்கள் எப்படி வியாக்கியானம் அருளி செய்கிறார்னா, என்னுடைய மதினா அறிவுன்னு அர்த்தம். மதிஹி அப்படின்னா அறிவு. இப்ப இதையெல்லாம் நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு ஆழ்வார் அருளி செய்கிறார்னு அர்த்தம் அருளி செய்தார்கள். பட்டர் மதிஹி அப்படிங்கிறது அனுமதிஹி அப்படின்னு பண்ணார். இப்ப மதியாலேன்னு தானே இருக்கு, அனுமதியாலேன்னு இருந்தாதானே அனுமதியாலேன்னு அர்த்தம் பண்ண முடியும். மதி தானே இருக்கு அப்படின்னா சம்ஸ்கிருதத்திலே பொதுவாக இந்த அணு போன்ற இவற்றை உபசர்க்கம் என்று சொல்லுவார்கள். இந்த உபசர்க்கத்திற்கு தனியாக ஒரு அர்த்தம் கிடையாது. அந்த உபசர்க்கம் எந்த சப்தத்தினோடு சேருகிறதோ அந்த சப்தத்திலே மறைந்திருக்கக்கூடிய அர்த்தத்தை இந்த உபசர்க்கமானது வெளிப்படுத்தும், அவ்வளவுதான். இப்ப ஆஹ்வானம் அப்படின்னு சொல்கிறோம். ஆஹ்வானத்துக்கு ஆஜுஹாவ அப்படின்னு சொல்ல வேண்டும். அந்த இடத்துல கவிகள் என்ன சொல்கிறார்கள்? ஜுஹாவன்னு சொல்கிறார்கள். இப்ப இந்த ஆங்கிறதுக்கு அர்த்தம் எங்க இருக்குன்னா, தாத்துலீனம் உபசர்க்கம் இவார்த்தம்னு இந்த தாத்துக்குள்ளேயே அந்த வினை சொல்லுக்குள்ளேயே மூழ்கி இருக்கக்கூடிய அர்த்தத்தை தான் இந்த உபசர்க்கமானது வெளிப்படுத்துகிறது. ஆகையாலே உபசர்க்கத்தோடு சேர்ந்து, அதாவது அனுமதிங்கிறதுக்கு என்ன அர்த்தமோ மதிஹிங்கிறதுக்கும் அதே அர்த்தத்தை சொல்ல முடியும்னு சம்ஸ்கிருதத்திலே நிர்ணயிக்கிறார்கள். அத்தை அடி ஒத்தி பட்டர் மதிஹிங்கிறத அனுமதிஹின்னு ஆக்கினார். இப்ப நான் வயிற்றில் கொண்டு மண்ண வைத்தேன், எதனாலே? அனுமதியாலே. நான் வெறும் அனுமதி தான் பண்ணேன். அனுமதி பண்ணேன்னு என்ன அர்த்தம்? விளக்கவில்லை. அனுமதி பண்ணேன்னு அனுமதிக்கிறதுன்னா என்ன? நம்முடைய அகத்துக்கு வருவர்களை வெளில போன்னு தள்ளாம இருக்கிறது தானே அனுமதிக்கிறது. ஆகையாலே அவனேதான் வந்து புகுந்தான். நான் வான்னு கூப்பிடல, நான் எதுவும் பண்ணல, என்னிடத்துல எதுவும் இல்ல. அவன் வந்து புகுரும் போது நான் என்ன பண்ணேன்? வெளில போன்னு கதவு அடைக்கல, அவ்வளவுதான் பண்ணேன். எம்பெருமான் என்னுடைய ஹிருதயத்திலே வந்து புகுந்தான்னு இந்த பாசுரத்திலே ஆழ்வார் அருளி செய்கிறார். 10ஆம் பாட்டு. எம்பெருமான் சபரிகரமாக எல்லாத்தோடும் சேர்ந்து வந்து என்னுள்ளே புகுந்து விட்டான். இனி அவனை விஸ்லேஷம் அடைந்து நான் துக்கப்பட மாட்டேன், நான் மெலிய மாட்டேன் என்று ஆழ்வார் சந்தோஷமாக அருளி செய்கிறார் 10ஆம் பாட்டிலே. வைத்தேன் மதியால் எனது உள்ளத்தகத்தே எய்த்தே ஒழிவே நல்லேன் என்னும் எப்போதும் மொய்த்தேய் திரை மோதுதன் பார்க்கடலுளால் பைத்தேய் சுடற் பாம்பனை நம் பரணையே. வைத்தேன் மதியால் எனது உள்ளத்தகத்தே, அனுமதியாலே என் நெஞ்சினுள்ளே வைத்தேன். இப்ப போன பாசுரத்துக்கு பண்ண அதே அர்த்தம்தான். ஒரு அனுமதி மாத்திரத்தினாலே எம்பெருமானே என் மனதிலே வைத்தேன். நான் ஒரு அனுமதிக்கு இவ்வளவு பலமா? என்ன பண்ணேன்? உள்ள வாங்கோன்னு கூட சொல்லல, கதவை திறந்து விட்டேன். எம்பெருமான் தானே வந்து உள்ள நிரம்பிட்டான். எய்த்தேன் ஒழிவேன் அல்லேன். அப்ப இனிமே நான் எய்த்து போமாட்டேன். எய்த்து போதல் இழைத்து போதல். ஆழ்வார் எப்ப இழைத்து போவார்? எம்பெருமானை பிரிந்தால். இனி நான் ஒரு காலம் எம்பெருமானை பிரிய மாட்டேன், ஆகையாலே ஒரு நாளும் இழைத்து கிளேசப்பட மாட்டேன்னு அருளி செய்தார். இது எவ்வளவு நாளைக்கு இப்படி சொல்லுவீர்னா, என்னும் எப்போதும், எல்லா நாளும் இப்படிதான், இனிமே எப்போதும் இப்படியே தான், இனி அதிலே மாத்தம் இல்லைங்கிற. அப்படி யாரு உன் உள்ளத்திலே புகுந்தார்? எம்பெருமான் எப்படி புகுந்தான்னு, மொய்த்தேய் திரை மோதுதன் பார்க்கடலுளால் பைத்தேய் சுடர் பாம்பனை நம் பரணையே. இப்ப யாரை என் மனதிலே வைத்தேன் தெரியுமா? திருப்பார்கடலிலே பைத்தேய் சுடர் பாம்பனைன்னு பாம்பனை மீது வள்ளி கொண்டருளக்கூடிய எம்பெருமானை அந்த அரவத் தமிழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்துன்னு எல்லாத்தோடையும் வந்துட்டான். பார்க்கடல், அதிலே இருக்கக்கூடிய பாம்பனை, அதற்கு மேல திருவடி வருடக்கூடிய பிராட்டிமார், எல்லாரையும் கூட்டின் வந்து என் உள்ளத்திலே புகுந்தான். ஆகையாலே இனிமே எனக்கு பிரிவே கிடையாதுன்னு இந்த 10ஆம் பாட்டிலே அருளி செய்தார் ஆழ்வார். 11ஆம் பாட்டு நிகமம். இதிலே இந்த 10 இருக்கிறதே, இந்த 10 பாசுரங்கள், இந்த 10 பாசுரங்கள் யார் கத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த 10 பாசுரங்களும் சம்சார திருஷ்டி விஷம் அப்படின்னு அருளி செய்கிறார். அதாவது திருஷ்டி விஷம்னு ஒரு வகையான பாம்பு உண்டு. பொதுவாக பாம்புகள்லாம் கடித்தால்தான் விஷம் ஏறும். ஆனால் இந்த திருஷ்டி விஷமான பாம்பானது பார்த்தாலே நமக்கு விஷம் ஏறிவிடும். அந்த மாதிரி இந்த 10 கத்தவர்களுக்கு சம்சாரமானது விஷமேறி போகும். இந்த 10 பார்த்தாலே போரும் சம்சாரத்திலே விஷமேறி போகும் என்று அருளி செய்கிறார் ஆழ்வார். சுடற்பாம்பனை நம்பரனை திருமாலை அடிச்சேர் வகை வன்குருகூர் சடகோபன் முடிப்பான் சொன்ன 1010 சன்மம் விட தேய்ந்தர நோக்கும் தன் கண்கள் சிவந்தேன்னு அருளி செய்கிறார். இப்ப இந்த 10 கர்த்தவர்களுக்கு ஜன்மம் போகும்னு சொல்லிட்டார். ஜன்மம் போன பிறகு என்ன பண்ணுவான்னா, சுடர் பாம்பனை நம்பரனை திருமாலை அடிச்சேர் வகை.
இப்ப சுடர் பாம்பனை நம்பரனை, அப்ப ஆதிசேஷன் மீது எழுந்தருளி இருக்கக்கூடிய பிராட்டி சகிதனான எம்பெருமானை அடிச்சேர் வகை, திருவடிகளிலே சேருகையே வகை சுவாவமாக உடைய ஆழ்வார். அவர் அருளி செய்த இந்த 10 பாசுரங்கள் இருக்கிறதே, 1010 சொன்ன 1010 முடிப்பான் சொன்ன 1000. இப்ப என்ன முடிப்பான்? சம்சார சம்பந்தத்தை அறுக்கைக்காக சொன்ன 1000. அப்படி இந்த சம்சார சம்பந்தத்தை அறுக்கைக்காக சொன்ன 1000 இருக்கிறதே, இந்த 10 தேய்ந்தர நோக்கும் தன் கண்கள் சிவந்தே 1010 சன்மம் விட தேய்ந்தர நோக்கும். அப்ப நம்முடைய சன்மம் விட, நம்முடைய ஜென்மம் எல்லாம் அத்துப்போம்படியாக இது என்ன பண்ணும்? தன் கண்கள் சிவந்து நோக்கும். இந்த 10 பாசுரமும் இதை கற்றவர்களினுடைய சம்சாரத்தை அப்படி ஒரு பார்வை பார்த்ததுன்னா அந்த சம்சாரம் விஷமேறி அழிந்து போகுமா. இந்த ஜன்மத்துக்கும் இப்பத்தும் திருஷ்டி விஷம் என்கை, இப்பத்துக்கும் ஜன்மத்துக்கும் சகானவஸ்தான லட்சண விரோதம் உண்டென்கை. அதாவது இந்த 10 எங்க இருக்கோ அங்க ஜென்மம் இருக்காது. ஜென்மம்னா என்ன? சம்சாரம் இருக்காது. அப்படி இது ரெண்டும் சேர்ந்தே இருக்காங்க. இந்த 10 வந்தா அந்த இடத்துல சம்சாரம் போயிடும். எப்படி வெளிச்சம் வந்தா இருட்டு போயிடுமோ மாதிரி இந்த 10 வந்தால் சம்சாரம் தன்னடையே நீங்கி போய்விடும் என்று இதிலே ஆழ்வார் பலமாக அருளி செய்தார். ஆக இது ஒரு அற்புதமான திருவாய்மொழி. எம்பெருமான் தான் ஆழ்வார் மீது எவ்வளவு அன்போடு எவ்வளவு வியாமுக்தனாக வந்து இவ்விடத்திலே ஆழ்வாரோடு கலந்தான். இந்த ஒரு மகாகுணம் எப்பேற்பட்டது! இது கஜேந்திர ஆழ்வானுக்கு அருள் புரிந்ததை காட்டிலும் உயர்ந்தது. ஆழ்வாரினுடைய இந்திரிய வசியத்தையை போக்கி அதற்கு மேலே ஆழ்வார் ஹிருதயத்திலே வந்து அரவத்தமளியினோடும் என்கிறபடியே எம்பெருமான் புகுந்திருந்தானே, இந்த மகாகுணத்தை ஆழ்வார் இந்த பதிகத்திலே அருளி செய்கிறார். இந்த சம்ஸ்லேஷத்துக்கு வேலியாகத்தான் மேலுள்ள திருவாய்மொழிகள் எல்லாம் அமைகிறதுன்னு நம்பிள்ளை நமக்கு காட்டி கொடுத்தார். இதிலே அடியன் சொன்னவற்றிலே குற்றங்கள் இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.